வணக்கம். மீசை முறுக்கு தான் இப்படி பண்ணோம். ஒரு ஊரே உட்காந்துட்டு பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு ஊரோட பண்ணுறோம். சர்ப்ரைசிங்காக இந்த ஃப்ரூட் ஷாப்லேருந்து ஜூஸ் வாங்கினோம். அவங்களுக்கே தெரியாத ஒரு விளம்பரம் பண்ணிகிட்ருக்குறோம். பார்த்துருப்பீங்க. மரியாதையே விளம்பர காசு தாங்க. இங்கே வர எவ்வளோ பேர் இருக்கிறோம். விஜய் பேசுவார் காமன் நேரம், ஆனந்த் பேசுவா. அப்படி இங்கே வருங்க ரஹ்மான் ஃபேமிலியிலேருந்து பேசுவாங்க. மரியாதையாக காசு தந்துருங்க. நம்பி பண்ணுறோம். எனிவேஸ், ஆக்சுவலாக இதுதான் படமே நினைக்கிறேன் இல்லையா? இதை ஃபன் தான் படமே. என்ன ஆனந்து, நல்ல குழந்த பையனாக இருந்த, என்ன பல்லு திருவள்ளுவர் மாதிரி ஆகிட்ட. இன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏதாவது லாஸ்ட்டு இதில் வந்துட்டு உண்மையிலே ஒரு மாதிரி ஒரு பெரிய ஜேர்னி தானே. பைவே ஆனந்த் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர், லீடு. ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் ஷார்ட் ஃபிலிமே வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக பண்ணுவாங்க. படம் வந்து அதுவும் ஒரு புல்லோடு பண்ணுறது கஷ்டம். அண்ட் ட்ரெய்லர்லாம் ஆர்கானிக்காக வியூஸ் தான் இல்லையா? இல்லை காசு கொடுத்தீங்களா? இங்கே பாருங்க, உள்ளே வந்துட்டு பெருக்க சொன்னீங்க, அப்புறம் ஓட்டிகிட்டு இருந்தோம். நாங்கள் எப்படி காசு கொடுக்கறது? பாயிண்ட் தான். பார்த்தா காசு கொடுத்து இதை என்கிட்ட எங்க கூட இருக்கிறவங்களே கேட்கும் போது எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. டீ வாங்குறதுக்கே உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குங்க. ட்ரெய்லரு கட் பண்ணும்போது எப்பவுமே ஒரு படத்தோட விண்டோ வந்து ட்ரெய்லர் தானே. எப்படி எவ்வளோ கட் பண்ணீங்க? எத்தனை வெர்ஷன் பார்த்தீங்க? என்ன அண்ணா, ஒன்றே ஒன்று, இந்த நான் அடம் பிடிச்சி ஒருத்தரை கூப்பிட்டு வந்தேன். அவருக்கு இது பிடிக்காது. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த படம் நல்லா இருக்குது. ஆமாம், எடிட்டர் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு இது வரையும் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சுட்டு அவர் பாருங்க, இது வரையும் நல்லா இருக்கு அப்படின்னு சில பேர் உங்களை நிறைய பேர் சொல்லும்போது, அதுவும் தாண்டி ட்ரெய்லர் பேசிக்காக நீங்கள் கேட்ட மாதிரி அந்த மெயின் புல் அது எல்லாத்துக்குமே முழுக்க கிரெடிட் அவர் தானே. அவருக்கு இன்னொரு கிரெடிட் தரணும், மறந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, பட் ஆனால் கொடுக்கணும். மீசை முறுக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அந்த கட்ஸ் வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 2 years அஹெட்டாக இருந்துச்சு. அந்த எடிட் பேட்டர்னே வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ண முடியுமா அப்படின்ட்டு நானும் மாறன் ப்ளூ செட் என்னன்னு உட்காந்து பார்க்குறோம். அவர் சொல்கிற, தம்பி சின்ன பசங்க என்னமோ ஆச்சரியமாக பண்ணியிருக்காங்க தம்பி அப்படிங்கிற. அப்படி இல்லை இது இல்லை காம்ப்ளிமெண்ட்டில் விட பிரதர் என்னென்னா ரொம்ப மைண்ட் கேம் தானே. எடிட்டிங் வந்து மைண்ட் கேமு. அண்ட் இது வந்து என்னென்னா, இந்த ஃபீல் குட்டுங்கிறது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு ஜானர் இல்லையா? ஏன்னா இப்போ த்ரில்லர் அப்படின்னா 1 day 1 hour அப்படின்னா எங்கேயாவது போய் இருட்டில் மறைஞ்சிக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணி உழப்பி ஒன்று இழுத்துட்டு வந்துடலாம். பட் இந்த ஃபீல் குட்டு வந்து ஓப்பன் லைட்டு எமோஷன்ஸு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஒரு, எஸ்பெஷலி ட்ரெய்லரு ஒரு 10 செகண்ட் மாற்றி காமிச்சா ஃப்ளாப் ஆயிடும் கண்டிப்பாக. அண்ட் இன்னைக்கு உங்கள் யூத்தோட பல்ஸ் என்னென்னு தெரியும், ஓடா டேன்ட்டு போயிடுவான். அப்படின்னு என்ன மீட்டர் வச்சுட்டு கட் பண்ணீங்க? மீட்டர் பார்த்துட்டிங்கன்னா அதான் அது மெயினாக வந்து என்னோட பல்ஸும் அவனோட பல்ஸ் எங்களுக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் வச்சு தான் ஆக்சுவலி கட்ட ஆரம்பிச்சது நாங்கள். ஓகே. ஸோ பார்க்குறப்போ நமக்கு ஃபஸ்ட்டு போர் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களை சீரியஸாக பேசி பார்த்தேன். நான் சிரிக்கிறேன். ஸோ நமக்கே பார்க்குறப்போ நமக்கு ஒரு பல்ஸ் இருக்கும்ல. ஓகே, அதெல்லாம் பேசுனா நமக்கு ஏதாவது பர்டிகுலர் செலக்ட் பண்ணி கொடுத்தானா இல்லை நீயே வெட்டு? இல்லை அந்த மாதிரி ஒன்னே ஒன்று சொல்லி கொடுத்தானா உடம்பு ஃபஸ்ட்டு நான் அப்படிதான் கேட்பேன். ஏதாவது ஓகே செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு. ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு இதை பாரு, ஃபீல் குட் ட்ரெய்லரு, ஃபீல் குட்டாக பண்ணணும். அப்புறம் நான் ஃபீல் பண்ணுறேன், குட்டே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் பார்த்துக்கிறேன். நான் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்று சொன்னார். இந்த மாதிரி இதை பாடுறா, உன்னை ஹீரோ ஆக போகிறோம், அது பண்ணால் அதெல்லாம் கிடையாது. உன்னை எடுத்த உடனே நான் மொக்க பண்ணிட்டு 4 பேர் சப்னு அறைவாங்க, அப்படி தான் பண்ண போகிறேன்னாரு. நீ எது வேணால் பண்ணுங்கண்ணா அப்படின்னு வச்சு நான் போய் படுத்துட்டேன். அடுத்த நாள் பார்த்த உடனே எனக்கு லைக் அவர் நான் எல்லாமே கிரெடிட் பண்ணணும்னா அதை நான் இன்னைக்கு தான் பண்ணுவேன். தேங்க்யூடா. விஜய் பிரதர் ப்ரோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்னா அகைன் இதெல்லாமே பெண்டிங் வாழ்த்துக்கள். ஏன்னா ஸ்க்ரீன் முன்னாடி சொன்னதில்லை, நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் நிறைய பேசியிருக்கோம். பட் என்னென்னா நம்ம பார்க்குறப்போ ஒரு ஆங்கரு அங்கேருந்து நிறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணி ஹோல்டு பண்ணி, நீங்கள் ஷோஸ் ஹோல்டு பண்ணுறப்போ ஆச்சரியமாக இருக்கும் பிரதர். எப்படின்னா ஒரு மனுஷன் எப்படா 1 மணி நேரம் ஆனால் லைவில் போயிட்டே இருக்கும், நீங்கள் பாட்டு அதை ஹோல்டு பண்ணி அங்கே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. தேங்க்யூ ப்ரோ. அப்படின்னு யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் அது நடக்கும். அதுதான் பியூட்டியே. அது பெரிய டேலண்ட் வேணும் ப்ரோ. இன்றைக்கி என்னென்னா ஹீரோவாக உட்காடுறீங்க.
நம்ம இதுலேருந்து ஒரு ஆள் போய் ஒரு ஃபீலிங் இல்லையா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி ப்ரோ. இதுக்கு முன்னாடி படங்கள் சின்ன சின்னதாக நம்ம ஒரு சில ரோல்லாம் பண்ணியிருக்கோம். அதில் அந்த பண்ணதோட இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, நல்லா பண்ணிவிடுங்க, ஏதாவது காமெடியாக ஸ்டேஜில் பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இவர் ஆனந்த் இந்த படத்தில் டைரக்டர்னா எங்கே போனாலும் கான்ஃபிடென்ட்டாக ஒன் ஆஃப் த லீடுன்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்கிற முதல் படம் இந்த படம் தான். எனக்கு ஒரு பேரு. அப்புறம் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு பாட்டு ஜிவி சார் பாடியிருக்காரு, ஒரு பாட்டு தனுஷ் சார் பாடியிருக்காரு, காசிஃப் ப்ரோ மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ சொல்கிறப்போ ஓகேடா நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறதுக்கு ஒரு பெரிய ஹோப்பு. இதே இந்த படம் நடிக்கிறப்போ ஒரு கரியர் பாத்தில் ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிற தருணம் கரெக்டாக இது கமிட் ஆகிறப்போ கண்டிப்பாக இந்த படம் கமிட் ஆகிறப்போ கண்டிப்பாக அப்போது இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசிஷன். ஆமாம், ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு, எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோஸ் கூட நடிக்கிறதுக்கு இதெல்லாமே இருந்தது. சின்ன பசங்களை நம்பி எப்படி? சரி ப்ரோ, நானும் சின்ன பையன் தான். நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ 40 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் நம்மள மாதிரியே ட்ரை பண்ணுற ஒரு டீமு நம்மள மாதிரியே ட்ரை பண்ணுறாங்க, நம்மள மாதிரியே தேடிட்டு இருக்காங்க. வேற எங்கேயோ போனால் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக பேச முடியுமா, இன்ட்ராக்ட் பண்ண முடியுமான்றது தெரியாது. அவங்க சொல்லுவாங்க 1-2 கேட்கலாம், இல்லை ஓகேங்க பாருங்க, அதே என்ஜாய் பண்ணிருப்பல நீங்கள் பின்னாடி ஒரு ஐயோ. ஸோ அந்த மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ பாட்டு எழுது தான் ப்ரோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே உட்காந்தோம். கதை நல்லா இருந்தது, சரி கேட்டு பார்ப்போமா, வேணான்னு சொல்கிறானுங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை தான் இருந்தோம். கேட்குறப்ப சொன்னார் இந்த ரோல் தாங்க உங்களுக்கு கேட்கலான்னு இருந்தோன்னாரு. அப்படி கனெக்ட் ஆகி ஓகே எப்படியாவது இது நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அண்ட் ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ்ஸு. இவ்வளோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்ட்லேருந்து வந்த ஆட்கள் இருக்காங்க, ஒருத்தர் ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்காங்க. எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு பெரிய பயணம் அது இன்றைக்கி வந்து நிற்கிது ரிலீஸ்க்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ஒரு செம்ம ஹாப்பி ஃபீலிங் தான். பிரதர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஆரம்பிங்க அப்புறம் பிடிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய சிங்கப்பூரில் நடந்தது சொல்லுங்க. ஏன்னா ஒரு இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி என்னென்ன கெஸ் பண்ண முடியாத ஒரு மீட்டர்ல உட்காந்து அவங்களால சரி பேசிட்டு ஏதாவது நான் பிடிச்சிருவாரு. நான் வந்து ஆக்சுவலாக இதில் ஸ்டில்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே நடந்து சும்மா இருக்கேன். இந்த மாதிரி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி இல்லை ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக நடிக்கலதில்ல, என்ன மேட்டர்னா ஃபோட்டோகிராஃபி நல்லா பண்ணுவார், ஒரு ரோலும் பண்ணியிருக்காரு. கழுத்துல ஆக்சுவலாக மியூசியம் இருக்குல்ல ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஜாயின் ஆனேன். அங்கேருந்து நாங்களும் ஒரே கேங்கு. ஸோ நான் சொன்னேன் தர்மா நம்ம பண்ணுறோம் அப்படின்னு உடனே வழி எழுப்ப வந்தவங்க வந்தா சில்ஸுக்கு எல்லா இதுக்குமே இருந்துட்டு இருந்தான். சிங்கப்பூர் ஷெட்யூல் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அங்கே இந்த படமே ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் அவன் அந்த நான் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு அந்த ஜேர்னி தான் படமே. ஸோ எனக்கு அங்கே ஒரு 3 பேர் வேணும் அப்படின்னு. இப்போ எல்லாம் பின்னாடிலாம் ஃபுல்லாக ஆள் ஒரு மாதிரி வித்தியாசமான கெட்டப்பு, பின்னாடி இது மதுரை ஆனால் பாம்பே ஆள் மாதிரி தான் இருப்பான். ஸோ வந்து சரி ஓகே தர்மா நீ சிங்கப்பூர் வந்துரு, பாம்பே சைட் அந்த ஃபீலிங் நான் வந்துட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி ஷூட்டிங் வந்துரு அப்படின்னா ஓகே ஃபோட்டோகிராஃபி ஓகே இல்லை நீ நடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் என்னடா சொல்கிற அப்படின்னா வாதரமா பார்த்துக்கலாம் தருமா வாதரமா. ஏன்னா எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா அது ரியலாக இருக்குங்கிறதுனால தான் நான் கூப்பிட்டேன். அண்ட் அங்கே போனதுக்கப்புறமா அது நிஜமாவே அப்படி தான் ஆச்சு. ஸோ நீங்கள் சொல்லு. இவங்களாம் ரொம்ப சீரியஸாக நடிச்சிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் பின்னாடி உட்காந்து நான் ஒரு மாதிரி பயத்திலே பார்த்துட்டு போய் வெளிக்காட்ட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியில் வழக்கமாக ஒன்று நடக்கும்ல, ஒருத்தனை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுவீங்கள, அது யார்? கம்ப்ளீட்டாக தேவையில்லாம நீங்கள் பேசுங்க, நீங்கள் மட்டும் பேசுங்க, என்ன எழுக்கிறீங்க? ஒருத்தர் அவரை மட்டும் கெஞ்சிட்டே இருப்பார் என்னையேன்னு. அவர் அப்படியே விட்டுட்டு அது இந்த பாதியை மட்டும் அப்படியே எடுத்துருவோம். அவர் ஒரு ஆள் தான், எல்லாத்துக்குமே அவர் ஒரு ஆள் தான். எக்ஸாம்பிள் 4-5 வருஷமா மூடு வரணும் எனக்கு ஃபோட்டோ எடுக்க அப்படின்ட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் கெஞ்சிட்டே இருக்காரு அவரு. படம் எடுக்க மூடு வருது, சரி ஃபோட்டோ எடுக்கவும் மூடு வரணுமா? என்னன்னே பண்ண முடியும். இன்னைக்கு போஸ்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் போஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி இங்கே இல்லை டெக்னிக்கலாக ஜோக்ஸ் அப்பார்ட் என்னென்ன ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நம்ம இதுதான் நம்மளோட விண்டோ, இதுதான் நம்ம ப்ரெசென்ட் ஆகுறது. இன்னொன்று இன்னைக்கோட மீட்டருக்கு கரெக்டாக இருக்குது 360 டிகிரி ஆகட்டும், சின்ன விஷயங்கள் தான். ஆனால் மீட்டருக்கு இதாகுது. நான் என்ன கிரவுண்ட் ஒர்க் என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சு? இல்லை ஆக்சுவலாக இவங்க கொடுத்தது வந்து ரீக்ரியேட் பண்ணுறது நிறையா இருந்திருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் நிறையா அந்த விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம்
லைவ்ல ஷூட்டிங் அப்போ ஷூட் பண்ணும் போதுமே வந்து அந்த முக்கியமான மொமெண்ட்லாம் கேப்சர் பண்ணுறோட இருந்தது. அது போக நம்ம என்ன கிரியேட் பண்ணி அந்த இடத்துல பண்ணலாம் அந்த மாதிரிலாம் நிறைய அந்த ரா ஸ்டில்ஸ் தானே இங்க வந்து ப்ராசஸ் அங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன எடிட் பண்ணாலும் வராது. இந்த ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு சுதர்ஷன் ஸ்டோரி டெல்லர் வந்துட்டு விபி சார் மூலமா வந்து அவங்க பண்ணாங்க. அது வந்துட்டு இதெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ராடனரியா பண்ணாங்க. இப்போ நாங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணும்போது எனக்கு லைவ் ஸ்டில்ஸ் வேணும்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு ஃபோல்டரை அப்படியே கொடுத்த உடனே அது ஃபுல்லாக தர்மா தான் எல்லாமே. அது என்னன்னா அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட் எக்ஸாக்ட்லி லைக் எடிட் மாதிரி தானே அதுவும் அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது தானே அதுவுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டேக் போகும்போது அடிச்சிருக்கேன். ஆமாம், அது போக அது இல்லாமல் ஏன்னா சினிமாவில் இங்கே என்ன எப்படி பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இப்போ மெயின் கேமராவில் என்ன ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்களோ அதே ஃப்ரேம் தான் நம்ம ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரும் வைக்கணும். அதான் ஆக்சுவலாக ரூலாகவே இருந்தது. ஆனால் நான் அப்படி பண்ணவே மாட்டேன். நான் எங்கேயா என்னை தேடிட்டு இருப்பாங்க, எங்கடா அவனான்னு தேடி இருப்பாங்க. நான் வேற ஒரு இடத்துல இருந்து நான் தனியாக ஒரு ஆங்கிள் வச்சுட்டு இருப்பேன். ஸோ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு இருக்கும். நான் வேற ஒரு இடத்துல இருந்து நான் ஒன்று எடுத்துட்டு இருப்பேன். ஸோ அது ஒரு எனக்கு அது அப்படிதான் இருக்கு. இல்லை நிறைய பேர் ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அந்த மானிட்டர் பின்னாடி நின்றுருப்பாங்க என்ன எடுக்கிறானோ சரி எடுப்பா அப்படின்னா அதை கிளிக் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். முந்தானேத்தே வந்துட்டு படமே எமோஷன்ஸு அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் தான். ஒரு நானே எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. அந்த ட்ரைவில் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பட் அது போஸ்டராக கன்வெர்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கல. டிசைனர் பண்ணும்போது ஒரு பாட்டில் வந்துட்டு ஊரை விட்டு போகிற தருணத்தில் எல்லா வீட்லையும் இந்த பாட்டி வந்துட்டு தலையில் முத்தம் கொடுக்குற ஒரு இடம் இருக்கும்ல, அது கேமரா ப்ரொஜெக்ட் பண்ண விடம் வேறு, இங்கேருந்து எடுத்தது வேறு. அது போஸ்டராக வரும்போது செம்ம ரிசப்ஷன் வந்துச்சு. எல்லாருமே ஒரு நல்ல ஃபோட்டோங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வீடியோ சம்மரிங்களா. ஸோ அதான் பேசாமல் இருக்கு. காஷிஃப் வாங்க தலை. காஷிஃப் தான் நடுநாயகமாக உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள். பெரிய ஹிட்டு, பெரிய அதில் உங்கள் ஒர்க்கும் இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள். ராயனில் தான் இன்னொன்று சொல்லலாம். ரமான் சார் அண்ட் தனுஷ் சாரோட பிரெயின்ஸ் என்னோட ஹேண்ட்ஸ், அவ்வளோதான். ஹேண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஒரு ரோபோட் தான் அந்த இடத்துல சொல்ல முடியாது. சீரியஸ் அப்படிதான். பட் இல்லை, நான் இந்த படம் ஃபஸ்ட்டு இந்த சும்மா ரஃப் ஃபுட்டேஜெல்லாம் பார்க்கும்போது இதே இடத்துல இது இங்கே தான் ரஃப் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு எஸ்பெஷலி சாங்ஸ் பார்க்கும்போது சர்ப்ரைஸாக இருந்தது. என்னன்னா இப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்கே அது எப்படா அப்படிங்கிறதான் ஒன்று தோணுச்சு. எப்படி இந்த வைப் ஆயிட்டிங்களா எல்லாம்? அண்ட் இன்னும் இந்த பையனுக்கு எப்படி ஓகே சொன்னீங்க? அது ஒன்று இல்லை, நிறைய சந்தேகமாக இருக்கு. இல்லை என்ன எனக்கு இவர் வரும்போது என்ன சந்தேகம்னா இந்த மொட்டை மாடிக்கு எப்படி விட்டீங்க? இல்லை மொட்டை மாடிக்கு விட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. இவர் வந்தார், நரேஷனுக்கு வந்தார். வந்தோடனே அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ நீங்கள் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கிளானோ இல்லை ஒரு இதுவே சம்மந்தமே இல்லையே, நீங்கள் அப்படியே வேற ஒரு கிளான், நான் இந்த லைக் ரமான் சார் இந்த இதில் இது வரேன் அந்த இல்லை நமக்கு சம்மந்தம் ஏன் என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு. இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு. ஸோ அப்போ கேட்கும் போது சொன்னார், இல்லை ப்ரோ நான் உங்கள் படம் 18ஆம் படி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தான் அந்த படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாரு. சரி நரேஷன் கேட்கலான்னு நரேஷன் உட்காந்து நரேஷன் ஆரம்பிச்சாரு. சரி ஆரம்பிச்சாரு. ஓகே நரேஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் ரோலிங் சேர் நெக்ஸ்ட் டே வந்திருக்கீங்களா, ரோலிங் சேரில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்துருக்கேன். நான் ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நான் கேட்டுட்ருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு அவர் சொன்னார், இந்த ஏரியாவில் நடக்குது, இங்கேருந்து இங்கே போகிறது தான் இந்த படத்தோட ஒரு ஜேர்னின்னு சொல்லிட்டு இப்படி ஆரம்பிக்கிறது கதையை. ஆரம்பித்த உடனே நான் அப்படியே டர்ன் பண்ணிட்டேன். ரோலிங் சேரில் பாஷா படத்தில் வரும்போது திரும்பிட்டேன். நான் ஒரு 2 மணி நேரம் அவர் முதுக பார்த்து தான் கதை சொல்லிட்டு இருக்கேன். இல்லை ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இவர் கதை சொல்ல என்ன ஐடியா சொல்லுது அப்படியே பண்ணி கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நரேஷன் கொடுக்கும்போதே நான் கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்ன ஒரு சீன் சொல்லும் போது ஓகே இந்த மூடுக்கு இது கரெக்டாக இருக்கும், இது கரெக்டான ஆரம்பிச்சிட்டு இவருக்கு என்னன்னா இன்னும் திரும்பிட்டாரு, கதை பிடிக்கல திரும்பிட்டாரு. என்னன்னே நினைப்பேன் நான். இன்ஃபேக்ட் கோர் டீமை தாண்டி ஃபஸ்ட்டு போயிட்டு வெளியில் மீட் பண்ணி சொல்கிற ஆள் இவர் தான். ஒரு ஆள் ரொம்ப ரிசர்வ்டு வேறு, முதல்ல ஒரு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் டைப்பு. அதுதான் இப்போ ஒரு மாதிரி வைப் ஆகிட்டாரு, வேறு மாதிரி. ஆமாம் பின்ன நம்மள வேற. ஆமாம். ஸோ பார்த்துட்டே இருக்காரு ஒரு மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஐயோ சொல்லிட்டு அப்போ திரும்பிட்டு இது பண்ணிட்டாரு. நான் ஒரு 15 நிமிஷம் தான், 15 நிமிஷத்துக்கு போயிட்டாரு. சரி நான் நல்லா தானே சொல்கிறோம், எனக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு. சரி என்னடா அது என்ன நடிச்சலாம் வேறு காட்டிட்டு இருந்தேன். என்ன நான் இவ்வளோ ஒரு மரியாதையை அடிச்சு காட்டினா திரும்பிட்டேன். அதான் எதையா இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா கடைசியில் திரும்பிட்டு என்ன ப்ரோ அப்படின்னா, ப்ரோ நான் நீங்கள் சொன்ன அப்போவே எனக்கு பிடிச்சிருச்சு, நான் அப்போலேருந்தே நான் வேற ஜோனுக்கு போயிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன், நிறைய மொமெண்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு உடனே இதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லியிருக்கலாமே ப்ரோ, நான் நிம்மதியாக கதை சொல்லியிருப்பேனே அப்படின்னேன். ஸோ இந்த
என்கிட்ட அதான் உங்களுக்கு தெரியலண்ணே, ஃபஸ்ட்டுலாம் வந்துட்டு சில பேர் பயமுறுத்துவாங்க, சில பேர் நிறைய பேர் பண்ணாங்க. அப்போ இருக்கிறவங்களாம் நீங்கள் ஏன் வந்துட்டு காஷிப் ஸ்டுடியோலேயே உட்காந்துருக்கீங்க உங்கள் வீடு மாதிரி, எதுக்கு அங்கேயே போயிட்டுருக்கீங்க, நல்லா இருக்கு ஏங்க இன்னொன்று அந்த மொட்டை மாடி வேறு வைப்பு. ஆமாம், அதனால் எனக்கு அங்கே இருக்கணும்னு தோணும். அதை தாண்டி வந்துட்டு நாங்கள் என்னென்னா, நான் பிலீவ் பண்ணது என்னென்னா, இந்த படமே இந்த பாட்டு தான். ஏன்னா சும்மா வந்துட்டு ஒரு கட் பண்ண சாங் மாதிரி இல்லாமல் ஒரு கட்டத்தில் இன்னொரு கட்டம் போகும்போது அதை கொண்டு போகிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்காகவே அந்த பாட்டு இருக்குது அப்படின்னும் போது எனக்கு அந்த சாங்ஸ் மேலே எனக்கு என்ன இன்னொன்றுனா, இந்த படம் ரஹ்மான் சாருக்கு ஒரு ஓடு, ஒரு ட்ரிபியூட் அப்படின்னும் போது அந்த சவுண்டிங் அப்படின்றது தான் மெயின். ஸோ அதனால் எனக்கு பயங்கர ஹாப்பி. உயிர் போயிடுச்சா ப்ரோ? உயிர் போய் உயிர் வந்துருச்சா பண்ணி முடிக்கிறதுக்குள்ள? அது அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. அனந்துக்கு வேணா டெய்லி உயிர் போயிட்டு இருக்கோம். டெய்லி ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பார், சுற்றினே இருப்பார் அப்படியே. அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார், ப்ரோ என்னன்னே தெரியல ப்ரோ, இங்கே வருவேன் வந்துட்டு ஏதோ 10,000 வருஷம் யோசிச்சுன்னு இருப்பேன், வந்துட்டு நம்ம மியூசிக் உட்காரும் போது அப்படியே மறந்துடுறோம் எல்லாத்தையும் அப்படின்னு. எனக்கு அது ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க தெரப்பி பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல வந்து வீடு தான் ஆஃபீஸ் ஆயிடுச்சு. இந்த சைடுல 2 இப்போ நீங்க வரும்போது ஒரு ஸ்டுடியோ வந்து இப்போ 2 ஸ்டுடியோ ஆயிடுச்சு. இவன் இன்னும் போலியா அப்படிங்கிற இல்ல இப்போ இந்த ஸ்டுடியோல நான் வேற படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட இந்த ஸ்டுடியோல வந்து உட்காந்து இப்போ எடிட் பண்ணுமோ எது பண்ணுமோ இல்லை வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணுமோ எது பண்ணாலும் அவங்க உட்காந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சவுண்டிங்கா பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ஒரிஜினலாக இருந்துச்சு. எங்கேருந்துமே இன்ஸ்பிரேஷன் எடுக்காமல் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து ஒன்று பண்ணுறது இருக்குங்க, அந்த ஃபீல் வந்து நிறையா இருந்துச்சு. அது எஸ்பெஷலி அந்த லவ் சம்மந்தமாக எல்லா விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. டெக்னிக்கலாக என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டியது, இன்ஸ்ட்ருமெண்ட்டா அப்ரோச்சா எப்படி என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சு? ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்ல முன்னாடி எனக்கு வந்து எப்பவுமே ஒரு டியூன் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு காம்பினேஷன்ஸ் ஓடிட்டு இருக்கும் வண்டியில். இப்படி போதா, இப்போ இங்கேருந்து இங்கே போதா, இல்லை இங்கேருந்து இப்படி போகலாம், இப்படி போனால் அந்த பாட்டு மாதிரி இருமே அப்படி போனால் நான் ஒரு பெரிய அப்சர்வர். எல்லா பாட்டுமே நான் கேட்பேன். இவர்கிட்ட கேட்டு பாருங்க, நான் என்ன பாட்டில் அவர் கேட்பேன். ரீல்ஸில் யாருமே கேட்காத பாட்டு அவர் கேட்பார். ஆக்சுவலாக அசல் கொலர் இந்த படத்தில் பாட்டு எழுதினாரு. ஜொர்த்தால வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 2000 நியூஸில் இன்ஸ்டாகிராமில் அவங்க வீடியோவாக போட்டாங்க. ஆக்சுவலாக ஜொர்த்தால வந்துட்டு இண்டிபெண்டன்ட் சாங்காலாம் வரல, அது வந்து ஸ்பாட்டிஃபைல மட்டும்தான் இருந்துச்சு. 2000 நியூஸ் கூட இல்லை, இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க. நான் இன்னைக்கு போகிறேன், அவரு ப்ரோ அந்த பாட்டை கேளு ப்ரோ அப்படின்றாரு. நான் இவரு என்னன்னு பார்த்தா போட்டுட்டு நான் சொன்னேன் ப்ரோ உடனே கால் பண்ணுங்க இவருக்கு அப்படின்னு. ஒன்று அடுத்த நாள் வந்தார், எங்கள் பேங்க் வேலை அவர் அப்போ அசல் வந்துட்டு பேங்க்ல இருந்தார். அப்போ தலை நான் பேங்க்ல இருக்கேன், சின்ன ஒரு இது அம்மா ஒரே டார்ச்சர் எங்க போக சொல்லிட்டு இருந்தாங்க, இருங்க நான் முடிச்சுட்டு வரேன்னாரு. ஒரு தெரப்பி செஷன் இல்லை ப்ரோ, பக்கோடா சாங் அப்படியே தான் உருவாச்சு. பட் என்னன்னா இந்த மியூசிக் ஃபுல்லாக இது பண்ணும்போது அனந்தோட சிச்சுவேஷன்ஸ் வர் ஸ்ட்ராங், எமோஷன்ஸ் வர் ரியலி ஸ்ட்ராங். ஸோ அவரோட ஸ்கிரிப்ட் வந்து நல்லா இன்ஸ்பயர் பண்ணிச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. மோர் தென் எனி திங் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு டேரக்டர், எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு யங் டேரக்டரோட கூட அனந்தோட தான். எனக்கு ஃபஸ்ட் 2 படமும் சீனியர் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணா. சீனியர் நம்ம வயசுல ஒருத்தன் வந்துட்டான். ஆமாம். ஸோ இதான் எனக்கு ஃபஸ்ட்டு மூவி வந்து லைக் நான் சொன்னேன் லிட்டராக எனக்கு ஒரு ரீடபியூன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த படம். நோ அஃபென்ஸ் டு காட்டன் முள்ளி ஆர் எனி திங். அதுக்கு வர வேண்டியது அதுக்கான போகிற சாங் இன்னி வரைக்கும் நல்லா போகுது. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட் டு தனஞ்சயன் சார் அண்ட் ஜோதிகா மேம் அண்ட் ராதாமோகன் சார். பட் இப்போது எனக்கு வந்து ஒரு மியூசிக் டேரக்டரோட ட்ரீம் இந்த ஆல்பம், அதுதான் நான் சொல்லணும். உண்மைன்னா அதுதான். அது எனக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வருது ப்ரோ. நீங்கள் எங்கே மியூசிக் எங்கேருந்து வருது இங்கேருந்து வருதுலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. பட் அவரோட சொன்ன சுச்சுவேஷனும் அந்த இதுவும் லைக் எவ்ரி திங் காட் டுகெதர் நல்லா வந்துச்சு, ஒன்றா வந்துச்சு. அப்படி தான் சொல்ல முடியும். நான் வந்து இதை பண்ணேன், நான் இங்கேருந்து இதை கூப்பிட்டேன், அவங்கள கூப்பிட்டேன், அவங்கள எல்லாம் கூப்பிட்டு பண்ணியிருக்கேன். பட் மோர் தென் எனிதிங் அதான் அந்த சோல் தான். NOP இஸ் அபவுட் எமோஷன் அண்ட் சோல். மியூசிக்காக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், எடிட் எல்லாமே வந்து எவ்ரி ஒன் காட் கனெக்டட். எல்லாருமே ஒன்றா ஜெல் ஆகிட்டோம். கடைசியில் அதுவும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் யூனிசனில் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. பக்கத்தில் எடிட்டர் லேப்டாப்பில், நான் ஒரு லேப்டாப்பில் இது நிறைய ப்ராசஸ் பற்றி கேட்டிங்கல்ல நீங்கள். இது எனக்கு என்னென்னா, அதாவது வந்துட்டு இவங்க லைக் நான் வந்துட்டு கம்ப்ளீட்லாக நான் வந்துட்டு என்னோட ஃபென்னியை நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன். நான் எப்படின்னா எனக்கு வந்துட்டு ஏன்னா ஆப்வியஸாக எனக்கு கேட்பாங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, என்னங்க யார் சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஒரு டேரக்டருக்கு ஒரு ஈகோ வேணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா, எங்க யாரும் நல்லது சொன்னாங்கன்னா எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மாதிரியே தான் இருக்கேன், அதுவும் வேண்டாம். அதான் அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு அவர் தெரியும், அவர் சொன்னார்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும். ஸோ அவர் என்னன்னா எடிட் எப்பயுமே ரெஃபரன்ஸுக்கு மியூசிக் வைப்பாங்க, அதெல்லாம் ஒன்று இருக்குல்ல.
ஆனால் இவர் என்ன சொல்லுவார்னா காஷி ஃபோன் பண்ணி இவங்க 2 பேரும் எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் கம்ப்ளீட் சிங்க். இன்னைக்கு படம் பார்க்குறவங்க எல்லாருமே ஆர்ஆர் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் வந்துட்டு இது வந்து ஒரு ஆள் பண்ண வேண்டிய சினிமான்றது ஒரு ஆளோட இது இல்லை, அவருக்கு அது தேவையே கிடையாது. ஆக்சுவலாக ஜென்ரலாக யோசிச்சு பார்த்தோம்னா படத்தில் எடிட்டர் மியூசிக் டைரக்டர் வேலை பார்த்துருப்பாங்க. ஆமாம், எஸ்எஃப்எக்ஸ் மேட்டர்ல சின்ன விஷயம் ஒரு சீனை எப்படி மாற்றுதுன்றதை நிறைய லேர்ன் பண்ணேன் ஆக்சுவலாக அந்த ஃபிலிமில். ஸோ எனக்கு அது அதான் இந்த டீமாக இதை விட நான் ஒரு கிஃப்ட் எதுவுமே கேட்க முடியாது. அவ்வளோ எல்லாருமே இது அவங்க ஓன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் பெரிய இல்லை ப்ரோ, நம்ம வந்துட்டு எடிட் பண்ணுறப்போ ரெஃபரன்ஸ் வந்து வச்சு கொடுக்குறது வந்து இட்ஸ் ஓகே. இது அது வந்து நம்ம அனிருத்தோட மியூசிக்கோ இல்லை ரஹ்மான் சார் மியூசிக்லாம் வச்சு நம்ம அது கொடுத்துட்டு நம்ம வந்து பட் அதை வந்து அவங்க அதே ஃபீல் பிடிச்சி வாட் தே ஆர் கிவிங் இட் பேக், நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஃபீல் அதே திருப்பி கொண்டு வரதுன்றது தான். ஒரு இது கொஞ்சம் மாற்றலாமா, சரி விட்டுரு வேணாம் டைம் ஆச்சுல அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்களே மாற்றலாம் பண்ணணுமே அப்படின்னு அவர் சொல்லிடுவார். விட்டு டைம் ஆச்சு ஆனது விட்றான், இது மாதிரி நல்லா பண்ணுறது விடு பரவாயில்ல, ஏதோ டெட்லைன்ஸ்லாம் இருந்தால் நான் உடனே என்ன பண்ணேன், அங்கே மறுபடியும் தெரப்பி செஷனுக்கு போயிடுவேன். நேராக மொட்டமாடிக்கு போயிட்டு காஷி ப்ரோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்ன உடனே இவர் வெளில வந்துட்டு இப்படி பார்ப்பாரு. சொல்லவே மாட்டார், எனக்கு தோணும் வேணா இவர் விட்டு ஏய் விட்றா கேட்காதறான்னு. இல்லை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ரோ பண்ணலாம் உங்களுக்கு பண்ணுமா அப்படின்னு. ஆமாம் 2000 வாட்டி 3000 வாட்டி என்ன நம்ம இன்னி முந்தோம் தான் கூட ஒரு சின்ன மாடி கேட்டுப்பட்டீங்களா ப்ரோ? இல்லை அது அந்த விஷயத்துக்கு நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் ப்ரோ. அதாவது அவர் நினைச்சிருந்தா நோ முடியாது, இது எனக்கு தெரியும் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அந்த ஒரு அந்த ஈகோவோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லைக் வாட் அந்த டெக்னீஷியன் யார் என்ன சொன்னாலும் அவர் அதை பற்றி திங்க் டெஃபினெட்லி அதுக்கு அந்த ஸ்பேஸும் கொடுக்குறாரு, எல்லாத்துக்குமே கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் எல்லாமே எனக்கெல்லாம் உடனே ஒர்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும் இல்லையா? சத்தியமா, ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம தேடி லைப்ரரியிலேருந்து சவுண்ட்லாம் எடுத்து டியூன் எடுத்து மண்டை உடைச்சு கரெக்ட் அதே கேட்க இப்படியெல்லாம் பிஜேபி இருக்கா படத்துல அப்படின்றதெல்லாம் நமக்கு தனியாக படத்தோட போறப்ப தெரியாது, தனியா கேட்கறப்போ அதெல்லாம் இருக்கு நம்ம தேடி எடுத்து கொடுக்குறப்போ. அபவுட் மீ ப்ரோ, இட்ஸ் அபவுட் த ஃபிலிம். அந்த என்ன வே ஃபிலிம்க்கு என்ன பண்ணணுமோ என்ன தேவையோ அதான் ரைட்டுன்னா அதை நான் பண்ணுவேன் ப்ரோ. அது அந்த அளவுக்கு எனக்கு வந்து என்னன்னா எனக்கு அந்த முன்னாடி மிஸ் ஆனது இல்லை, எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது, அடித்தா 6 தான் அடிக்கணும் அந்த ஒரு இதுதான். இல்லை அதுதான். அதே மாதிரி வந்து ஃபெனி ப்ரோ வந்து ஐ ஹவ் சீன் வாட் இஸ் ஒர்க் இஸ். இந்த மாதிரி ஒரு ரைட்டர் நான் லைஃப்பில் பார்த்தது இல்லை. அவருக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். ஆக்சுவலி நான் சொல்லணும்னா ஐ லேர்ன் அ லாட் நிறைய. லைக் ஒரு இப்போ மியூசிக் வந்து எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் பண்ண தெரியும், ஆனால் அந்த மியூசிக் எடுத்து கரெக்டாக அது எங்கே வைக்கணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் தெரியும். நான் அதை எங்கே பார்த்துருக்கேன்னா ஒரு படம் மியூசிக் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரஹ்மான் சார் வந்து மிக்ஸில் உட்காருவார், ஃபிலிம் மிக்ஸில் உட்காந்துட்டு இங்கே டைலாக் வருது மியூசிக் கட் பண்ணுன்னு. அவர் மியூசிக் டைரக்டர், ஆஸ்கர் வாங்கியிருக்காரு, இவ்வளோ பெரிய ஆள். அவர் எதுக்கு போனேன், என் மியூசிக் தான் கேட்கணும்னு அவர் சொல்லலாம். படத்தில் தப்பாக இருக்கும், ஆடியன்ஸ்க்கு பிடிக்காதது, அந்த இடத்துல இரிட்டேட் ஆகுங்க. அவங்க மியூசிக்கை கூட கட் பண்ணி டைலாக் வை எஸ்எஃப்எக்ஸ் கரெக்டாக அவர் வந்து உட்காருவார். எனக்கு என்ன ஒரு 3 படம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவரோட ஒரு 4 படம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த வேலையை எனக்கு இவர் பார்த்து கொடுத்தாரு இந்த படத்தில், என்னை காப்பாற்றினார். அதான் நான் சொல்லுவேன். இல்லை அதான் அதே வார்த்தை தான். அவர் ஆஸ்கார் வாங்கினவர், அவர் சொன்னப்போ அவர் கேட்டார். பட் அதே இது நான் என்ன ஒன்றுமே வாங்கினது இல்லை. பட் ஹி கேவ் தட் ஸ்பேஸ் ப்ரோ. அதுதான் அந்த ப்ராசஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராசஸ் இது இந்த படத்தில் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருப்பாங்களா, எனக்கு ஒரு பேசிக் லெவலில் தெரிஞ்சவங்க நான் பண்ணேன். பட் அதுக்கு மேலே ஒருத்தவங்க வந்து இந்த படத்தை இப்போ வந்து குட் அண்ட் கிரேட்னு இருக்குல்ல, ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதை வந்து அந்த ப்ராசஸ் தான் கடைசியாக நாங்கள் பண்ணது. அந்த சின்ன ஒரு வேரியேஷன் தான் அந்த கிரேட்னஸ் வருது இல்லைங்களா? ஆமாம். ஓகே. ஸோ அது வந்து அது உங்களுக்கு தெரியாது, ஒரு நார்மலாக ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது அந்த மூமெண்ட், அந்த டைலாக் அங்கே ஒர்க் ஆகணும், அந்த டைமிங் ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் அது அடிக்கும் ஒன்றா, இல்லைன்னா அது கஷ்டம். ஸோ அதை நிறைய பார்த்தேன். அதை ஒரு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்புறம் நான் சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுங்க ப்ரோ, நம்ம பண்ணலாம் ப்ரோ. முந்தானத்தில் 2 நாள் மிக்ஸில் இவர் கேட்குறாரு, ப்ரோ இது எப்படி ப்ரோ நீ என்ன வேணா பண்ணு ப்ரோ அப்படி. அதெல்லாம் அது ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தனுக்கு பால் நழுவி பால் வந்த மாதிரி அப்பா நமக்கு 2 பேர் கிடைச்சாங்க. நாம சிவனே உட்காருவோம், இவனுக்கு என்னமோ பேசிக்கிறானுங்க, நைட்டும் பாலுமா வேலை செய்யறானுங்க, நம்ம தொல்லையே இல்லடா சாமி. இன்டர்வியூக்காகலாம் நான் சொல்ல ரியலாகவே இந்த படத்துக்காக எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். யாருமே வந்து நான் இதில் இது வரல, நான் அதில் படம் நல்லா வரணும் அப்படின்னா இங்கே இருக்க எல்லாருமே அதான் அந்த வைப் தெரியுதுல்ல. அதான் என்னன்னா
இப்போ அது அப்படியே இல்லையே, நான் பண்றேன் நீ பண்றதெல்லாம் நான் தான் இன்டர்வியூ போறமே. இப்போ என்ன எனக்கு ஃபேம் வைக்கலையா, என்ன க்ளோஸ்அப் இல்லையா, அதெல்லாம் நடக்கும். இங்கே அதெல்லாம் இல்லை, உட்காருங்கடா பேசுங்கடா. இல்லை எனக்கு ஹிப்ஹாப் திருப்பி நடக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு மியூசியம் திருப்பி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பிரதர் ஹீரோ ஆயிட்டீங்க, தேங்க்யூ. இல்லை என்னன்னா ஒரு நல்ல படத்தோட சைடு என்னன்னா அங்கிருந்து ஸ்டார்ஸ் வர்றதுதான். இப்போ ஆனந்த் மியூசியம் நடந்து எடுத்தா ஆனந்த் பிரதரு இவங்க எல்லாம் எங்க வாங்க நம்ம பேசுவோங்க. போயிட்டாரு அவரு. இன்னும் அரை நேரத்தில் தோசைக்கு போயிடும் சொல்லுறேன். இல்லை இல்லை தலைவா, இது இந்த ஃபேம் இருக்குல்ல, அவ்வளோ பெரிய ஒரு ஃபேம் தலைவா. இன்னொன்று ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா தெரியுறீங்க ஆளு. சந்தோஷம். ரொம்ப வெள்ளந்தியான மனிதனா இருக்கு. எதுவும் பேச ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது, மாறி விட்டுருவாங்க. இன்னொரு வெள்ளந்தியா இருக்கு ஆக்டிங் பேசுவானே. ஆமா இல்லை இது எப்படி என்ன இந்த ஜேர்னி ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கிட்ட மாட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அம்பிகள்கிட்ட மாட்டிட்டேன். வேற நீங்க ப்ரெஸ் எல்லாம் பார்த்தா யார் யார்கிட்ட மாட்டியிருந்தேன் கூட இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குண்ணே. வெளியில போகாம இப்ப அனந்த் என்ன ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போது எல்லாமே பெருசு பெருசா சொன்னான். அப்படின்னா அந்த படத்துல நீங்க ரொம்ப முக்கியமான ரோல்னே, ஃபாரின்லாம் போறோம்னே, பாத்தீங்களா மொட்டை மாடி சம்பவம் உங்களுக்கு அமைதியா இருக்கேன்டா. இந்த மாதிரி எல்லாமே பெருசு பெருசா சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு அடுத்து ஒரு எதிர்காலத்துக்கு இது ஒரு படமா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னான். இப்பயும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கண்ணே, நான் உங்க கூட நிக்கிறேன், தப்பு ரைட்டோ 10 தடவை கூட பண்றியா பண்ணு அப்படின்ற ஒரு பண்ணாரு. சொன்னதை பண்ணாம இந்த மாதிரியா ஏதாவது ஒரு இடையில பேசுவாங்க, இதை மறந்துடுவேன் நான். இப்ப திருப்பி முதல்ல ஆரம்பிக்கணும் நான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமாவுக்குள்ள வந்து எவ்வளோங்க 5-6 வருஷம் ஆயிடுச்சா? கூட ஆயிடுச்சு. என்ன சினிமா என்ன சொல்லி தருதுங்க? எவ்வளோ ஏமாற்றங்கள், அதெல்லாம் விடுங்க, பாசிட்டிவெல்லாம் விட்டுருங்க. சினிமா என்ன சொல்லி தருதுன்னா, நிறைய பேர் நம்மளை பார்க்குறப்ப எதிராக சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்கண்ணே. நான் சக்ஸஸ்ன்னு பார்க்குறப்ப வந்து என் ஊரில் கேட்டது வந்து நீ கார் வாங்கிட்டியா பங்களா வாங்கிட்டியான்னு தான் கேட்பாங்க எல்லா பேருமே. சினிமா அதான் தான் பார்க்குறாங்க வீட்டில் எல்லா பேரும். என்ன வாங்கினேன் பெரிய போயிட்டேன், அப்புறம் நீ வாங்கியிருக்கணும்ல, என் மகனுக்கு இத்தனை பேர் 10 பேர் பார்க்குறாங்க, யாருமே என்ன நீ வாங்கின அப்படின்னு தான் கேட்பாங்க. நான் அதுக்கு ஒரு டக்கர் பாட்டவே அதுவே பெருசு, அதுதான் என் சக்ஸஸ், அங்கேயே நின்றுச்சு. அதுக்கு மேலே வர்றதெல்லாம் ஒர்க்கை என்ஜாய் பண்ணுறேன். ஒர்க்கை என்ஜாய் பண்ணுறதுனால அடுத்தடுத்த சக்ஸஸ் வருது. இப்போ நான் இந்த படத்தில் என்ன பெருமையாக வாங்கினாலோ அது நான் காசு படம் நினைக்கல, நான் இழந்த மரியாதையை தான் நினைக்கிறேன். இந்த 4 வருஷம் வராத படத்தை எனக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்களோ, சினிமாவுக்கு வந்தனால எவ்வளோலாம் ஹேர்ட் பண்ணியிருப்பாங்களோ, அந்த படத்தில் எனக்கு கிடைக்கிற பெருமை நான் இழந்த மரியாதைன்னு மட்டும்தான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு சினிமா. இந்த படத்துலேயே நாங்கள் எல்லாம் டியூப்ல பார்த்தோம் 2 ஃபைனலு. எனக்கு என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்ரீகாந்த்னு சொல்லிட்டு மீசை முருக்கோட டைரக்ஷன் ஹெட்டு, இன்றைக்கி அவனோட பர்த்டே. ஸோ வந்துட்டு அவங்க பார்த்துட்டு அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நாங்கள்லாம். எனக்கும் கண் கலங்கிச்சு, ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அவர் அழகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு மதுரையில், அழகர் அப்படின்ட்டு. அது வந்துட்டு அவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிட்டு போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகேப்பா நாங்கள் வெளில வந்துட்டு அழகர் அண்ணன் நின்ட்டாரா அப்படின்னு தான் பேசணும். இல்லை சொல்கிறப்போ எனக்கே இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலி இப்படி சொல்கிறதுக்கு. படத்தை வந்து நிஜமாலுமே நீங்கள் முடிச்சுட்டு போகிறப்போ வந்து இவர் கேரக்டர் வந்து கண்டிப்பாக மனசில் வந்து நிற்கும். கஷ்டப்படணும் இல்லை அது பார்த்து எடிட் பண்ணுறப்போ பட்ட கஷ்டம்லாம் எனக்கு. எடிட் பண்ணி உங்களை வந்து சேதாரம் இல்லாமல் செய்கூலி இல்லாமல் அம்பட்டு கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற அம்பட்டு சேதாரம் நமக்கு நான் வாங்கிக்கிட்டு. பட்டு இது ஒரு மாதிரி எப்படி ஒரு மூத்த அண்ணன் மாதிரி இல்லையா? ஏன்னா இங்கே இப்போ என்னென்னா ஓரளவுக்கு நம்ம இங்கே மெட்ராஸ்குள்ளே புழங்குறவங்களுக்கு சினிமா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாலும் ஏதோ ஒன்று வேறு ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். பட் இதையே சோல் பர்பஸாக நம்பி இருக்கிறவங்களுக்கு அது போக இப்போ நம்ம மதுரையிலேருந்து வராங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த கேள்விகள்லாம் அவங்களுக்கு ஆறுதலே இந்த மாதிரி டீம்ஸ் தான் இல்லையா? என்ன உண்மை. இப்போ எனக்கு அடுத்து வரேன்னா வினோத்தனை போயிருக்காரு பார்த்தீங்களா, பேர் இருக்கு, அதை தான் நினைக்கிறாங்க. அதுக்கு இன்னுமே அந்த பழைய பஞ்சாங்கம் பேசுகிறாங்களா பிரதர் ஊரில்? ஆனால் ஊரில் என்னென்ன சினிமானா இதெல்லாம் இருக்கணும்,
எல்லா பேரும் பார்க்குறாங்களாண்ணே. இப்போ ஒரு சினிமாவில் நடு ரோட்டில் நின்று இப்போ நாங்கள் எடுக்கணும்னா அண்ணன் தம்பியாக பழகி எங்கனாலும் நின்றுனா நிற்பேன் சொன்னான். இப்போ இந்த படத்துக்கு என்ன தேவை அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டான். ஆனால் அவங்க பார்க்குற சினிமான்றது நிற்கும் போது ஒருத்தவங்க கொடை பிடிக்கணும், இறங்கி ஒரு 10 பேர் வரணும், இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க சினிமாவை நினைக்கிறாங்க. அப்போனா தான் நான் ஜெயிச்சிட்டேனே சொல்கிறாங்க. கொடை பிடிச்சாதான் இப்படி வந்தால் ஜெயிச்சேன்றாங்க. இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் அவங்க அதை பெருமையாகவே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமும் எவ்வளோதான் ஒரு 4 பேர் மதிக்கிறாங்கன்னா அதை நம்மளை கேட்கறது கிடையாது. ஏன்னா அவங்க இன்னும் வெளியே வரல. ஒரு பயம் சினிமாக்குள்ளே வந்தால் இதுதான் நடக்கும்ன்றது. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறதுங்கிறது இன்னும் நிறைய பேர்த்து கொண்டு வருங்க. ஆமாம், கண்டிப்பாக. இல்லை இவங்க ஜெயிக்க வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? விட மாட்டாங்கல்ல. அது கண்டிப்பாக அது ஆதினா அந்த டீமில் இருந்ததுனால வந்துட்டு அது அப்படியே வந்துருச்சுன்னா அது கூட இருக்கவங்கள எப்பயுமே நம்ம அது இப்படி பார்த்துக்கிட்டே பழக்கம் தானே. அது அப்படியே அந்த பழக்கம் அப்படியே அது அங்கே இருந்தது தானே. எனக்கு இவரெல்லாம் எனக்கு உண்மையிலே நான் இவர் சொன்னேன் ஃபஸ்ட்டு நான் இவர்கிட்ட நான் பாம்பேயில் போய்ட்டு அந்த ஏன்னா நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுல்ல, அங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இறங்கி ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணேன் அவருக்கு தான். ஆனால் அப்போது அவர் என்னை நம்பலை. அப்போ வந்து கதை யூஎஸில் வச்சுருந்தேன். டேய் சும்மா வெயிடா ஃபோனை ஏன்டா கலங்காதால எப்படி கலாய்க்கிறேன் அப்படின்னு யூஎஸில் வச்சுட்டேன். எழுதும்போது யூஎஸ் தான் எழுதுனேன். அதுக்கப்புறம் அது அப்படியே சிங்கப்பூர் ஆச்சு. ஸோ அதான் எல்லாருமே அண்ணன். எனக்கு இவங்க தான் சொல்கிறேன்ல, என்னை கேட்ட கேள்வியே என்னை செட்டில் முதற்கொண்டு எல்லாருமே கேட்பாங்க. எல்லாருமே ஒரு மேனேஜரில் அவங்க கூட இருக்கவங்க நிறைய பேர்லாம் வந்து பேசும்போது தான் சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி டேரக்டர் வந்துட்டு எல்லாருக்கிட்டேருந்து பேச்சு வாங்கிட்டு இருக்காரு, இது பண்ணுறாரு, என்ன சொன்னாலும் செய்கிறாரு, இவருக்கு என்ன இவர் அறிவு இருக்கா, இவருக்கு இல்லையா, யார் இவர், என்ன புது பையன் ஏதோ இதாகுது. எனக்கு என் மண்டையில் என்ன இருந்தது, ஆர்கிடெக்ட் பேசாமல் இருப்பான், மேஸ்திரி சத்தம் போட்டுருப்பான். அந்த இந்த மாதிரி நான் என்னென்னா என்கிட்ட வந்து சொல்லுவார் இந்த மாதிரி இதுடா இது. அதே மாதிரி நல்லா இருக்கும்போது இவங்க யாருமே என்ன, அதுவும் ஃபென்னியா நாட்டேருந்து நல்லா அடிச்சிட்டடா அப்படின்ற பேர் வாங்குறதுன்றதுலாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் 3 வாட்டி நான் எண்ணி வச்சிருக்கேன், 3 வாட்டி வாங்கியிருக்கேன். அதனால இந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இல்லை அதுக்கு நான் அதை விடுங்க ப்ரோ. கத்திரிக்காவை வச்சுட்டு இது வெட்டிடலாமா, தாங்க முடியலையே அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதாவது ஒரு டேரக்டர்னா யாருன்னா அவங்க வந்து எலாபரேட்டாக எல்லா சீனையுமே வந்து இன்னும் வேணும் மெருகேற்றி அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அதை நம்ம பார்க்குறப்போ அந்த மாதிரி நிறைய இருக்கும், வெட்டி தூக்கலாம். பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது படத்துக்காக அப்படின்னு யார் இடம் கொடுக்குறாங்களோ அங்கே தான் டைரக்ட் ஒர்க்ஸ். நம்ம வந்து அதாவது அதை நீங்கள் சொன்ன மாதிரி தான் மேஸ்திரி மாதிரி ட்ரீட் பண்ணுற வேறு டேரக்டர்ஸும் இருக்காங்க. நம்ம கூட நம்ம படத்துக்கு ஒரு கம்பெனியனாக இவர் ஓகே அது ஒன்று. ஸோ அந்த ஸ்பேஸ் அவன் நிறையவே கொடுத்தான். ஆக்சுவலி டெக்னீஷியன்னா 3 ஜீவன்கள் வந்து வேடிக்கை ஃபன் பண்ணிட்டு இருக்குது. இல்லை நிஜமானே பட்டிலாம் வந்து ஒரு ஃபன் பண்ணியிருக்காரு படத்தில். அது வந்து சொல்லுங்கண்ணே. வந்தோம் அப்படியே பின்னாடி போயிட்டோம், அப்புறம் முன்னாடி வந்துருச்சு. வெரி ஹாப்பி ஃபார் யூ. அங்கே ஒரு ஹீரோ ரெடி, இங்கே ஒரு ஹீரோ ரெடி, இங்கே ஒரு ஹீரோ, அவரு ஹீரோ ஆயிடுவார் நினைக்கிறேன். ராஜ்கிர் மாதிரி வராராம், முனி 3 வராராம். யோசிச்சு பாருங்க, செம்மையா இருப்பார்ல ஆள். அப்படி ராக்கெட்டா அவர் பவர் பாயிண்ட் ராதாரவி என்னை மாதிரி ஆயிடுறேன். குரு சிஷியர் ராதாரவி எடுத்துக்கிறவங்களான்னு கேளுங்கண்ணே. ராதாரவி சாமியாரா இருப்பாருங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன், நிறைய வேலை வாங்கிட்டு இருந்தேன். அப்படி நிறைய வேலை வாங்கி இன்னொன்று அவருக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஒரு ஃப்ரேமை ஹோல்டு பண்ணுற அளவுக்கு ஒரு வேலை. இன்னொன்று ஹீரோ எப்போ உருவாகுறாங்கன்னா ஹீரோன்னு நம்புறப்ப தான் உருவாகுறாங்க. அது விஜய் ஆகட்டும் யாராவது அவங்கள நம்பணும், அப்போ தான் அந்த ஆறா வரும், அது ஆடியன்ஸும் பிலீவ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் என்ன இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலி ஒரு பெரிய ஜேர்னி. இப்போ இவங்க எல்லாரும் ஒரு பார்ட்டாக இருந்தாங்க, நான் இதில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டாக இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அனந்த் கூட ஏன்னா எப்படி காசு ஷிஃப்ட் ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு நாள் வந்து கதை சொல்ல தான் ஆரம்பித்தார். நான் எப்படி கதை கேட்டேன்னு அவருக்கே அவர் சொன்னார்னா நீங்கள் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் ரொம்ப இந்த தடவை என்ன பண்ணேன், கொஞ்சம் எம்எல்ஏ கருணா காட்டுங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தரா கதை சொல்லி. ஆக்சுவலி ஆஃபீஸ் தான் மீட் பண்ணார், ஆக்சஸ் ஆஃபீஸ்க்கு வந்து மீட் பண்ணி நரேட் பண்ண போகிறேன்னு சொன்னார். நரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து கதை கேட்கும் போது அது கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கேட்கணும் அப்படின்றது. இல்லை இவர் கதை கேட்கும்போது இவர் எனக்கு சின்ன பையன் தானே, சரி நான் வைபா இவர்
சொல்லுங்க. இப்படி காப்பி இது கார்ப்பரேட் இல்லைலாம் கிடையாது, நண்பன் தான். ஸோ அப்படியே கதை நரேட் பண்ணார். கதை நரேட் பண்ணி முடிச்சோன்னே ஃபீட்பேக் கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு ஒரு நைட் டைம் கொடுங்க, நான் டெஃபினட்டாக உங்க கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவர்கிட்ட என்னோடய ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்லாம் சொன்னேன். தேங்க்யூ ப்ரோ அப்படின்னாரு. அப்புறம் காணாமல் போயிட்டார், எங்கே போனார்னே தெரில கொஞ்சம் நாளைக்கு. ஸோ சடனாக ஒரு 1 fine day எனக்கு கால் பண்ணி ப்ரோ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் ஒரு நாள் மீட் பண்ணி பேசும்போது தான் சொன்னார், எனக்கு நீங்கள் 2 விஷயம் இந்த படத்தில் பண்ணணும் அப்படின்னாரு. சரி, நான் ஏதோ ஹெல்ப் கேட்க போகிறாரு, ஏதோ ஒன்று நம்ம சைட்லேருந்து கேட்க போகிறேன், எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பிரவீன்ற கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னாரு. நான் வந்து ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்மளை தேடி முதல்ல வந்து வாய்ப்பு கொடுக்குற ஒரு இயக்குனர், அது பெரிய விஷயம். நான் ரொம்ப சர்ப்ரைஸ். ஏன்னா நானும் நடிக்கணும் அப்படின்னு ஆசையிலேருந்து சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கதையில் அந்த பிரவீன்ற கேரக்டர் நான் பண்ணணும்னு அவர் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கேட்குறன்றதை எனக்குள்ளே எனக்கு ஒரு ஓடிட்டே இருந்துச்சு. 2வது நாள் இதை பண்ண முடியுமா ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறமா அந்த பயம் வந்துச்சு. நான் கேட்டேன் எதுக்காக என்ன கேட்குறீங்க? இல்லை ப்ரோ, நீங்கள் இந்த கேரக்டருக்கு பயங்கர பர்ஃபெக்டாக இருப்பீங்க, உங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு கதை சொல்லும் போது, நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னாரு. சரி, நானும் ஒரு ஜாலியாக ஒரு மூடில் ஓகே நம்ம நடிக்கலாம் கேட்டாங்க. லேயராக ஏதாவது வில்லங்கள்லாம் வச்சுட்டியா என்ன சந்தேகமாக சிரிக்கிறேன். ஸோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே 2வது ஒரு விஷயம் பண்ணோம் ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ? நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சைடாக இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்து இதை முதல் தடவை பண்ண போகிறேன். எனக்கு இங்கே வந்து கரெக்டான ஒரு ஆட்களோடு சேர்ந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் ஆசை. எனக்கு அந்த நாலேஜ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் ஒரு 5 வருஷமாக 5 படங்களில் கற்றுக்கிட்டதை வெளியில் ஒரு இடத்துக்கிட்ட நம்ம சொல்லும் போது எனக்கு இந்த 2 விஷயமும் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படி தான் எங்கள் 2 பேரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜேர்னியில் நிறைய சண்டைகள், நிறைய அன்பு பறிமுதல்கள் என்ன இருக்குன்னா, செட்டுக்கு கூட்டு போயிடுவாரு. அதில் வர சொல்லி சீனெல்லாம் சொல்லி காஸ்டியூம்லாம் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நடிக்கலான்னு போகிறதுக்கு முன்னாடி வந்து வேறு ஏதாவது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வேலை செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் வந்து இவங்க பண்ணுற பஞ்சாயத்தில் பேசிக்காக ஒரு டேரக்டருக்கும் டேரக்ஷன் டீமுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருக்கும் ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பின்னாடி போய்கிட்டே தான் இருக்கும். இப்படி இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு அங்கே போய் நடிக்கணும் பிரவீனா கூட. அவர்ல ப்ரோ 2 நிமிஷம் வந்து பிரவீனா நடிச்சதுக்கப்புறம் என்ன சண்டை போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நவரசம். ப்ரோ ஒரே விஷயம் சொல்லணும் ப்ரோ. ஆனால் ப்ரோ சீன் தான் படத்தில் நான் ஒரு 3 சீன் நான் சொல்லுவேன். 3 சீன் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஏன்னா நான் மியூசிக் போடும்போதே நான் வந்து அது பார்த்து கியூப்பில் பார்க்கும்போது ரியலி இட் ஹிட்ஸ் யூ. சூப்பராக பண்ணியிருக்காரு. அது அவர்கிட்டே சொன்னேன். அவர்கிட்டே நான் முதல்ல எனக்கு வந்து அவர் RR வாசிச்சு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு மீட் பண்ணும்போது சொன்னார், ப்ரோ இந்த படம் உங்களுக்கு வந்து இது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கதெல்லாம் செகண்டரி, இப்போ நீங்கள் ஹீரோவாக பண்ணுறதெல்லாம் கூட நான் இந்த படம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன். முதல் ஆள் காஷிப் RR பார்த்துட்டு வாசிச்சோன்னு சொன்னார், இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு போகணும். அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் ஆனதுக்கு தான். ஸோ ஒரு ட்ரஸ்ட் வைக்கணும்ல. இப்போது நான் எப்படி அந்த ப்ராசஸ் எனக்கு சொல்லுங்களேன். எப்படி ஒரு சீனை டிஸ்கஷன்லேருந்து நீங்கள் டைலாக்லேருந்து எப்படி கொண்டு போய் ஃப்ரேமுக்கு கொண்டு போவீங்க? அந்த ப்ராசஸ் என்ன? டைலாக்லாம் ப்ராசஸ்ல இல்லை. இதே ஆஃபீஸில் இதே ரூமில் எல்லாரும் இந்த மாதிரி எப்படி நம்ம தலையில் உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி கூப்பிட்டு வந்துடுவார். ப்ரோ இதுதான் மொட்டை மாடி டேஞ்சரான போல இருக்கேன். மொட்டை மாடி செட்டப் ஒன்று இருக்கு, ரிஹர்சலுக்கு வச்சிருக்காரு. மேலே அது கூப்பிட்டு போக முடியாதுண்ணா. இப்போ அங்கே தானே ரிஹர்சலு. மொட்டை மாடியில் ஃபுல்லாக கிராஸ் மேட்டு போட்டு லைட்டை போட்டு போர்டு மட்டும் தான் ஒன்று வைக்கல சாக் பீஸோட, மற்றபடி எல்லாமே பண்ணிட்டாரு. மேலே கூட்டு போயிட்டு கருதண்டா மாதிரி விஜயநாயகெல்லாம் தெரியும். கூட்டு போயிட்டு பால் ஒன்று கொடுத்துருவார் கையில். மொட்டை மாடியில் பாலை கொடுத்துட்டு கல் அடிக்கிடுவார். ப்ரோ 7 ஸ்டான்ஸ் ஆடுங்க எல்லாரும் சேர்ந்து ஆடிக்கிட்டே இப்போ இந்த டைலாக பேசுங்க எல்லாரும் சேர்ந்துன்றவாரு. 7 பேர் என்ன பேசணும்னே தெரியாது, எதையா பேசுங்க, ஜாலியாக பேசுங்க, இதான் சிச்சுவேஷன் தான் சொல்லுவார். இப்போ சிச்சுவேஷனில் வந்து இது லைவ் டார்ச்சராக இருக்கு, சிச்சுவேஷனை கொடுத்துட்டு பேசுங்கன்றவாரு. அதுக்கப்புறம் ஒரு மொட்டை மாடி கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் சொல்லலாமா ப்ரோ இன்டர்வல் எல்லாமே சொல்லுவோம். பிரேக்லாம் பண்ண மாட்டேன். ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணோன்னு ஏதோ ஒரு மொட்டை மாடி கூட்டு போயிட்டு ரோகிணி கார்டன்ஸ்ல பர்மிஷன் கூட கிடையாது. நானும் அங்க இருந்திருக்கேன். பர்மிஷன் எப்படி இருக்கும்? நான் இருந்தேன்ல. கார் அபார்ட்மெண்ட் வாங்க எல்லாரும் மேலே போகலாம் அப்படின்னு மொட்டை மாடி யாரோ வீட்டு மொட்டை மாடி கூட்டு போயிட்டு அந்த அபார்ட்மெண்ட் என் வீடு தாங்க, பழைய வீடுங்க. ரோகிணி கார்டன்ஸ் தானே போனோம் ப்ரோ. பழைய வீடு ப்ரோ. வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணிட்டேன். காசி ஆஃபீஸ்க்கு போறேன்ட்டு அந்த என்ன எனக்கு மொட்டை மாடி தானே ரொம்ப பிடிக்கும். தெரியுது. மொட்டை மாடி கூட்டு போயிட்டு எல்லாரும் ஒரு வாரத்தில் நிற்க வச்சிட்டாரு. ஒரு சீக்வன்ஸ் சொன்னாரு, ப்ரோ
படத்தில் மிகப்பெரிய முக்கியமான சீக்வன்ஸ் இதுதான். இதில் எல்லாருமே வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணோம். இது வந்து ரிகர்ஸ் பண்ணிட்டு தான் இந்த சீனை எடுக்கணும்னு இருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து எல்லாரும் நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 20 நாள் பண்ணியிருப்பாங்க ரிகர்ஸ். அந்த சீன் மட்டும் 20 days ரிகர்ஸ் பண்ண எல்லாருமே. அதே மொட்டை மாடியில் அப்புறம் இந்த மொட்டை மாடியில் நீங்கள் பார்த்துங்க சிங்கிள் ஷாட் 9.5 minutes சிங்கிள் ஷாட் அந்த ஷாட் வந்து ரிகர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் ரிகர்சல் தான். அது எப்படின்னா ஒரு நாளைக்கு அவர் வந்து ஒரு மூடில் வருவார். இதே டைலாக் வந்து கான்ஸ்டன்ட்டாக அங்கே இருக்காது. இன்னைக்கு சொன்ன டைலாக் நாளைக்கு இருக்கு. நான் கூட இந்த இன்டர்வியூலாம் வந்தாலும் சரி நம்மள நல்லா இதா பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு தருணம் கூட வர மாட்டேங்குது. ஏன் சொல்றேன்னா இப்போ அவர் வந்து அவரோட மாடுலேஷன் அவரோட எமோஷன் கதை எழுதின அவர் தான், அவரும் நடிக்கிறாருன்னும் போது அவர் இந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து நம்மளே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கிட்ட வாங்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும், அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் போது அவர் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்ப்பார். பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் மாற்றிக்கலாம் அங்கே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி எல்லா ஆக்டர்ஸ்க்கும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அது ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்ல, அந்த ஸ்ட்ரக்சர் ரிகர்ஸ் பண்ணி அதை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வர முடியுமோ எல்லா பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் அவர் அதை வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு டேரக்டர் வந்து எப்படி ஒருத்தவங்க கிட்ட வேலை வாங்கணுன்றது தான் மெயின். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த சீன் ஓரளவுக்கு தெரியும். பெரிய ரொம்ப எமோஷனலாக ரொம்ப டஃப்பான ஒரு சீன் அது. அகைன் கொஞ்சம் இதுவாச்சுன்னா நீங்கள் அந்த கிரிஞ்ச் ஜோன் போயிடும். அவ்வளோ பார்டர் லைன் எமோஷன் இருக்கிற ஒரு சீன் அது. பட் ஆனால் பார்க்குறப்ப ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் எவனா சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணுற அந்த ஃபீலிங் இருக்கும். அது அந்த டைமிங் வந்து அவருக்கு பயங்கரமாக தெரியும் அனந்த் ப்ரோ. நான் வந்து இந்த சீன் மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் ஒரு சீன் நடித்தார் அவர். ஆக்சுவலாக அது நீங்கள் தேட்டரில் பார்ப்பீங்க. அது ஒரு கிளார்க்கேன்னு ஒரு ஏரியாவில் வந்து ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் வந்து அவர் லைவாக தான் ஷூட் பண்ணுறோம். சிங்கப்பூரில் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் டேக் பண்ணார். அப்படியே அங்கே ரோட்டில் நடந்து போனவங்களாம் நின்றுட்டாங்க. தலைவன் நடிச்சு முடிச்சுன்னா கிளாப்ஸு. ரெண்டாவது ஒரு தடவை வந்து அதை பார்த்துட்டாரு, வந்து மானிட்டரில் பார்த்துட்டு ஓகே ரெண்டாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணாருங்க. ரோட்டில் போகிற நானே கிளாப் பண்ணிருந்தாங்க உட்காந்துக்கிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த டைமிங் சென்ஸ் பயங்கரமாக தெரியும். விஜய் நான் அந்த சீன் ரிகர்ஸ் பண்ணும்போது இப்போ நான் எந்த இடத்துல விஜய்னா அந்த இன்னொரு டைலாக் எடுக்கணுன்றதை அவர் சொல்லி கொடுத்து அதை கரெக்டாக எடுத்து அந்த மீட்டரில் பண்ணதுனால தான் அந்த சீக்வன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்களே, அது அனந்த்கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, டைரக்ஷனாக இருந்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ்னாலும் சரி, அவர் எல்லா ஆக்டர்ஸ்டேருந்தையும் என்ன கரெக்டாக வேணுமோ அது எங்கேயுமே தப்பாகாமல் அதிகமும் ஆகாமல் கம்மியும் ஆகாமல் இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கு என்ன மீட்டரில் இருக்கணுமோ அந்த மீட்டரில் அழகாக ஒர்க் வாங்கியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இப்போ இன்றைக்கி வந்து காஷி ப்ரோ சொல்கிற மாதிரி, பிரசாந்த் சொல்கிற மாதிரி நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நாங்கள் நடிச்சது இல்லை, நீங்கள் எங்கிட்ட அது வாங்கினது தான். ஸோ நாங்கள் எங்களோட நீங்கள் கேட்குறத நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் என்ன ப்ரோ நிறைய சீன்ஸ் வந்து அனந்த் ப்ரோ சொல்கிற மாதிரி வந்து எடிட்டில் எப்படி எந்த ஷாட் வச்சுருப்பாங்கன்னா இந்த சீன் முடிஞ்சு அப்புறம் விஜய் ப்ரோ நல்லா கலாச்சி விட்டுருப்பாரு. சரியா நேச்சுரலாக இருக்கும், அப்படியே ஒரு ஃபர்ஸ்டாகவே இருக்காது. அது சீன் முடிஞ்சிருச்சு. வில்ஸ் பேட்டன் ஒரு கேரக்டர், இவர் பார்த்தாலே டெய்லர் மேடு டெய்லி வந்தோடனே கவுண்டர் போட்டுகிட்டே இருப்பாரு. என்ன பண்ணுறாரு, நீங்கள் நல்லா சட்டை டைட்டாக இருந்துச்சா போட்டுட்டு டைலாக சொல்லலாம். அது ஒரு சீக்வன்ஸு முடிக்கும் போது இப்படியே இருந்தார். அதை பார்த்துட்டு நீ கொஞ்சம் ஷோல்டரை லூஸ் பண்ணுற, தண்ணி குடம் தூக்குற மாதிரியே நின்றுன்னு வர அப்படின்ட்டாரு. எனக்கு விஜய் பிரதர் சில சீக்வன்ஸ் பார்க்குறப்போ அந்த ஆங்கர் விஜய் தாண்டி ஆக்டர் விஜய் சூப்பர் சூப்பர் சூப்பர். சில இல்லை அது உண்மை தானே, ஏன்னா எடிட்டில் அவர் பார்த்துருப்பாரு, மியூசிக்கில் பார்த்துருப்பாங்க. எனக்கு வந்து அந்த ரொம்ப ஒரு மாதிரி யங்காகவும் தெரிஞ்சிங்க, ஒரு மாதிரி புதுசாகவும். இல்லைன்னா அந்த ரோல் வேற இருக்கா கொடுத்துருவாங்கட்டாங்கண்ணே. அவர் எல்லாம் சொன்னார்ல, சீன் சொன்னார், எக்ஸ்பிளைன் பண்ணார், டைலாக் பேசணும், இது இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம், அவங்க எல்லாம் சிங்க் ஆச்சு. ஒன்றே ஒரு உங்கள் மேலே ஒரே ஒரு டவுட்னு என்னென்ன, நீங்கள் நல்லா ஷோக்கு போகிறீங்க, பிஸியாக வேலைலாம் சரிங்க, அதெல்லாம் ஓகேண்ணே, ஒரு 10 கிலோ குறைக்கணும், அதுதான் யார்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னாலும் அப்படியே குறைக்க மாட்டானே நாங்கள். நீ வேறு யாருக்கு அப்படி போச்சுன்னா அந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மச்சான் எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நீ வேற யாராவது மாற்றிடுவேன்னு, ஏன்னா உன் கண்ணெலாம் பெருசாகுது இப்போ சுற்றி சொல்கிறான். டக்குன்னு வேற மாடிக்கு போய் வேற யாரையா செலக்ட் பண்ணிட்டு நம்ம எங்க போறது, நம்மளே பல மாடி தாண்டி வந்திருக்கோம். பார்த்தேன் இப்போ என்ன மச்சான் குறைச்ச அண்ணா உங்க மேலே எல்லாத்துலையும் நம்பிக்கை இருக்கு, அது மட்டும் நம்பிக்கை இல்லைன்ட்டு. எனக்கு அப்பப்போ நம்மால் ஞாபகம் வேற வரும். என்னன்னா சொல்லுவார் இதை பார்த்துட்டு
ஏன்டா தனியாக தெரியுறானடா இவனை எதுக்குடா வச்சுட்டு டார்லிங் அப்படின்னு தூக்கிடுவோம். ஏன்னா இந்த ஆள் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி இருந்தேன் நல்லா க்ளோஸ் டார்லிங்கோட ஒர்க்கும் தெரியும். நான் சொல்லுவேன் ஐயோ ஃபென்னர் கை வச்சுருவோம் அமைச்சா. அதுக்காகவே வெயிட்டு இந்த படத்துக்காக மட்டும்தான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் கம்மி பண்ணேன். தலை கம்மி பண்ணி எங்கள் வீட்டில் கேட்குறாங்க இன்னும் புதுசாக இருக்கு இவ்வளோ கான்சியஸாலாம் இருக்க மாட்டானே. அதை வைக்காதீங்க அது கொஞ்சம் சந்தேகப்பட்டிருப்பாங்க என்ன பண்ற நீ. அதெல்லாம் இருக்க தானே செய்யும். கல்யாணத்துக்கே வெயிட் குறைக்காதமே திடீர்னு அப்போ ஃபுல்லாக சாப்பிட்டு என்ன ஃபோட்டோ தானே எடுத்துகிட்டு போகணும் தான். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறான்னா இல்லை உனக்கு புரியாது இட்ஸ் ப்ராசஸ் அப்படிலாம் நீங்கள் பேச எல்லாம் சொல்லி இங்கே கற்றுக்கிற வார்த்தைலாம் அங்கே போய் சொல்கிறது இப்படி எல்லாம் சொல்லி பண்ணி அப்புறம் வந்துனதுக்கப்புறம் பார்த்தா ஓகேண்ணா நல்லா தானே இருக்கு அப்படின்னு. நான் அப்போ ஒரே தான் கேட்டேன் எப்போ மச்சான் ஃபென்னருக்கு போவோம். போனதுக்கப்புறம் காலும் மெசேஜோ பண்ணலன்னு நினைக்கிறேன். டார்லிங் பார்த்து நீ சிரிச்சியா இல்லையான்னு மட்டும் எனக்கு சொல்லிடு டார்லிங். இல்லை டார்லிங் நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொரு கேரக்டர் இருக்கு அவர் பேர் சொன்னால் அவர் கோச்சு பேர். அந்த கேரக்டர் என்ன பண்ணிச்சு தலை அதுவும் பயங்கர பாசிட்டிவான கேரக்டரு. இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுது ஓகே நல்லா தான் பண்ணியிருக்கீங்க என் செல்லக்குட்டி அது ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆன ஃபேஸ் சொல்லக்கூடிய கேரக்டர் எங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் டார்லிங் அது. அவர் சொன்னார் டார்லிங் இல்லை நான் பார்த்தேன் 2-3 சீன்ஸு பயங்கர கரெக்டாக இருக்குது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி அது மாறுறது நல்லா இருந்ததுன்னாரு. ஓகே ஒரு 2 இடத்துலையும் ஓட்டு வாங்கியாச்சு இனிமேல் தூக்க மாட்டார் நம்பால் அப்படின்றதுக்காக மாறினா தான் 13 பேருக்கும் டைலாக் சொல்லி 13 பேருக்கும் நடித்து காட்டுறதுன்றது சாதாரண மேட்டர் இல்லை. நீ பண்ண இல்லைடா இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இல்லை இதுக்கு நான் டோட்டலாக வேறு ஒன்று மைண்டில் வச்சுருக்கேன் இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும்னு ஒருத்தருக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி சோதிக்கும்ல. ஏன்னா இப்போது பெரிய பட்ஜெட் படங்களோட லக்ஸரி என்னன்னாங்க ப்ராப்பர் செட் இருக்கும் கேரவன் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஷூட் கேன்சல் ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு நாள் பேக்கப் டே ஒன்று இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இல்லாமல் கம்ஃபர்ட் வந்து போனால் நடித்தா போதும் அப்படின்ட்டு. இது கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா ஒரு ஹைடெக் ஒரு இம்ப்ரூவ்டு ஷார்ட் ஃபிலிம் தான். ஏன்னா அந்த மாதிரி கொரில்லா டைப்பில் தான் போய் நின்று நான் ஆனால் ஃபிலிமுக்கு மேலே கொடுக்கணும். பின்னாடி இருக்கிற பட்ஜெட் அப்படிங்கிறது பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு லட்சம் பிரச்சனை. நான் ஒன்று சொல்லிட்டதில்ல இப்போ நீங்கள் சொன்னதுனால அப்படி இந்த மாதிரி ஒரு சூப்பரான கம்ஃபர்ட்டில் பயங்கரமாக எடுத்திருந்தா NOVP இப்படி வந்திருக்காது. நண்பன் வந்த பிறகு வந்திருக்கோம் இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி பயங்கர கிராண்டியராக இருந்திருக்கும். அது எப்படி இருந்திருக்கும் தெரியல. இதில் இருக்கிற ஆனஸ் இருந்திருக்காது. ஆமாம் நாங்கள் பெர்னா பீச்சில் உட்காந்தா உண்மையிலே எங்களுக்கு எப்படி வேர்க்குமோ எல்லாருக்கும் அப்படி தான் வேர்த்து உட்காந்துருப்போம். உடனே டச்சப் 10 பேர் வாங்க அவருக்கு கரெக்ட் பண்ணுங்க இந்த ஒரு முடி எடுத்து அப்படி விடுங்க அவருக்கு டக் பண்ணி விடுங்க எதுவுமே இருக்காது. அவன் பசங்களோட உட்காந்தா பீச் இப்படி உட்காந்துருக்கோம். இவருக்கு கால் மறுத்து போச்சு ஒருத்தருக்கு இப்போ அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. இப்படி தான் செட்டே இருக்கும். ஒருத்தருக்கா என்னடா இருக்கு எதாவது வேணா சாப்பிடுவான் ஓகே டேக் போகலாமா இப்படி. இப்போ அப்போ எல்லாரோட மைண்டும் இல்லை ஓகே ஏதோ பண்ணிடணும்டா அவன் இது அவனோட படமாகவே நினச்சிக்கிறான்ல. இப்போ ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ஆகிடுச்சுன்னா 13 பேரும் கேரவன்லேருந்து இறங்கி வந்தால் அது எப்படி இருந்திருக்கும் இந்த படம் யோசிச்சு பாருங்களேன். சன் டிவி சூப்பர் குடும்பம் கார்பெட் ரெட் கார்பெட் அது மாதிரி இருந்திருக்கும். என்ன மேட்டர்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கமர்ஷியல் படம் வந்து 10 கேரவன் கொடுத்தாலும் எல்லாரும் ஷார்ட்டுக்கு வந்து ஹாய் சொல்லிப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. எங்களோட கம்ஃபர்ட் ஜோனே நாங்கள் ஒன்றா உட்காந்து டீ குடிச்சிட்டு நாங்கள் அப்படி கிடையாதுன்னா எங்களுக்கு அப்படி அமைப்பு கிடையாது. எங்களுக்கு கூட ஆசை தான் வாழ்க்கையிலே முதல்ல ஜூஸ் இப்பதான் பார்த்துருக்கீங்க. இது நீங்கள் சொன்னது அதாவது உங்கள் அனுபவத்தில் சொல்கிறீங்களா இல்லையா இல்லை உங்களுக்காக உங்கள் வீடியோவில் சொல்லத்தல நீங்கள் சொன்னது நிறைய மேட்ரு உண்மை. நாங்கள் உண்மையிலேயே ஃப்ரூட் ஷாப் ஜூஸு இன்னைக்கு தான் குடிக்கிறோம் இந்த ஆஃபீஸில். இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கோம் 2-3 தடவை. இதான் பெரிய மீட்டிங்லாம் கூப்பிடுவாங்களே உங்களுக்கு என்னென்னா அங்கே ஒரே ஒரு ஜக்கெட் அது ஒன்று இருக்கலாமாம்மா ஒரு ஃபேமஸ் ஒன்று இருக்கும். அது போனால் அதை சொல்லிடுறது ஏன்னா தெரியலன்னு வச்சுப்பாங்களேன் ஃபார் மீ 1 ஜக்கெட் அப்படி சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்து போய் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த ஆஃபீஸில் நாங்கள் குடிச்சது தான். சாப்பாடுலாம் என்ன சாப்பாடு சாப்பிடுவோம் நினைக்கிறேன். இங்கே தான் லஞ்ச் ஓடும். இவங்க சூப்பராக ஒரு கேட்ரிங் சர்வீஸ் அம்மா சைடில் எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டு அருமையாக இருக்கும் டேஸ்ட் வேறு. ஃபஸ்ட்டு தடவை அதை கொடுத்தாரு சரி கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. 2வது தடவை வேறு எதாவது ஆர்டர் பண்ணார் நீங்கள் அதே கொடுங்க நல்லா இருக்குது. அந்தளவுக்கு சும்மா ஒரு ஃபேமிலி மாதிரியே இல்லை உண்மையாக ஃபேமிலி தான். ஸோ அப்படி ஒரு டீம் தான். அதனால தான் அந்த இவ்வளோ சிங்க்கு இவ்வளோ வைப்பு. உண்மையிலே சண்டை வரும் உண்மையிலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஷூட் முடிஞ்சு போகிறப்ப 2 பேர் பேசாமல் போயிடுவானுங்க. அடுத்த நாள் திருப்பி அவங்கள சால்வ் பண்ணோம். யாராவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நைட்டு ஃபோன் பண்ணி பேசிப்போம். இப்படி எல்லாம் இருந்ததுனால காட்ஸ் கிரேஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு சில விஷயங்கள் கன்வெர்ட் ஆயிருக்குன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அதை பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறோம். கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் பிடிங்களா பேசுங்க.
படத்தை பற்றி பேசுங்க, என்ன வேணால் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எல்லாரும் கவனுக்கு வரோம். அதை யார் சொல்றா பத்தியா மச்சான்? ப்ரோ ப்ளீஸ், இந்த படத்துக்குள்ளே வந்தது எப்படி, என்ன ஏது, அப்படியே ஒரு ஆரம்பிச்சு. அது இது வந்து என்னன்னா நட்பே துணையோட போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ தான் வந்து அனந்த் வந்து இந்த படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒர்க் பண்ணும்போது அப்போ தான் ஃபர்ஸ்ட் இந்த கதை சொல்கிறான். ஒரு 6 மணி நேரம் சொன்னாங்க கதை என்கிட்ட. அவன் வீட்டில் உட்காந்து எனக்கும் 6 hours எனக்கும் போச்சு ஒரு 6. நான் வந்து முடிச்சிட்டு எந்திரிக்க இல்ல சொல்லிட்டு இருந்தான். நானும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த இவ்வளோ பெரிய இது ஸ்கிரிப்ட் புக் வச்சிருப்பான், இது பண்ணி பவுண்டட் ஆச்சு. நான் பார்த்துட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கு. இவன் இன்டர்வல் சொல்லி நம்ம எதுவும் மிஸ் பண்ணிட்டோமா, இவ்வளோ பெருசில் இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இம்மினிக்கான இன்டர்வல் செகண்ட் ஹாஃப் இருக்க போது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன இவ்வளோ தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்டர்வல் அப்படின்னா தண்ணி மட்டும் கொடு, வேற எதுவும் வேணாம். அந்த ரூமில் உட்காந்து கதை கேட்டோம். நைட்டு ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சு காலைல வெளியே போகும்போது 6 மணி. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ராசஸ். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் படுத்துருவார் ரிலாக்ஸா. நம்ம போனோம் வீட்டுக்கு, அடுத்த நாள் சாயந்தரம் தான் எந்திரிப்பாரு. எந்திரிச்சு 3 ஃபோன் பண்ண ஒருத்தர் கதை சொல்றீங்க வைங்க. நான் எனக்கு பயம், எல்லாருக்கும் கதை சொல்றாரு நம்ம ஆளு, நம்ம ரோல் இருக்கா இல்லையா, நமக்கு பயம். அது ஒன்று தான் ஓடிட்டு இருக்கும். ஆனால் என்ன பியூட்டினா, ஒரு தடவை நீங்கள் கதை கேட்டு போயிட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் உண்டான பேக் ஸ்டோரி, அவன் யாரு, அவன் எப்படி இருப்பான், ஆமா அது வரைக்கும். இன்னொன்னு பாட்டு பாடுவான். அதான் எல்லாமே அந்த மொபைல் இருக்கும் தலை. அந்த சீன்ல என்ன தெரியுமா நான் இங்க இப்போ ஒரு நிமிஷம் இருங்களா, என்ன எங்க போறான் அப்படி போட்டு இப்போ பாருங்க. அதுக்கப்புறம் பிஜிஎம் ஓடி இருக்கும், ஸ்கிரீன் ஓடி இப்படி ஒவ்வொரு. அப்போ நான் என்ன, எனக்கு என்ன பியூட்டி திரும்பினீங்களா இல்லை, இது எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கணும் இந்த கதையை, இந்த படம், இந்த கதையை படமாகறதுக்கு இதே ப்ராசஸை எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்காவது சொல்லியிருக்கணும். அது எவ்வளோ பெரிய சேலஞ்சு. ஆர்டிஸ்ட் அதிகமாக இருந்திருக்கும். 300 to 6 மணி நேரம். ஒருத்தர் ஒரு டீம் கூட 7 மணி நேரம் சொன்னார் என் ஆஃபீஸில். ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர். அது பெரிய சேலஞ்ச் இல்லை. இப்போ காஸ்டியூமர் வராங்க, இவங்களும் இதுங்கன்னு சொல்லாம காஸ்டியூம் டிசைனருக்கு போய் 7 மணி நேரம் சொன்னேன். ஏன் அதுக்கும் அந்த அளவுக்கு சொன்னதுனால தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. கேன் யூ பிரிங் த காஸ்டியூம்ஸ் போட்டாங்க. ஓகே மேம்னு வச்சேன். கலர்ஸ்னு கேட்டேன், 4 கலர் அனுப்பிச்சாங்க. படித்தோம் புரியல, என்னென்ன கலர்னு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாத சொல்லுங்கள். நேராக ஃப்ரெண்டு கடை ஒன்று இருக்குது, அங்கே போனேன். போயிட்டு மாமா இல்லைடா காஸ்டியூம் எடுக்கணும்டா, சொல்கிறா எடுத்துக்கடா, இந்த 4 கலரில் இருக்கா பாரு. அவன் பார்த்துட்டு சி இதெல்லாம் கலரே இல்லைடா. அப்போ பார்த்துங்க, அவன் கடையை சைதாப்பேட்டில் வச்சிருக்கான். நான் எல்லா ஷோவுக்கும் அவன்கிட்ட தான் எடுத்துன்னு போவேன். என்னடா அண்ணன், நீயே படுறாண்ணா, என்னடா டீல் டீக் டோக் வாய்ஸ் இதெல்லாம் பக்கத்தில் இருந்தவன் சொல்கிறான், மாமா இவனுக்கு கலர் எது ஸ்கிரிப்ட் எதுன்னே தெரிலடா. அப்புறம் கூகுள் பண்ணால் ஒன்றுன்னா கலர் வருது. கலர் தான் மாமா. அந்த அப்புறம் போய் அசிஸ்டன்ட் டேரக்டரே ஒருத்தரை கூட கூட்டு போய், காஸ்டியூமரை கூட கூட்டு போய், நீங்களே எடுங்க, எங்கள் வீட்டாண்ட பசங்களுக்கு இந்த கலர்லாம் தெரியல. அந்த அப்போ 7 ஹவர் கதை சொன்னா தான் இவ்வளோ கலர்ஸ் வரும். இல்லைன்னா என்ன சிகப்பு மஞ்சள் பச்சை நீல போட்டு வந்துருக்கோம், அப்படி ஆயிடுவேன். அப்படி ஒருத்தருக்கும் டீட்டெயிலிங் பண்ணதுனால தான் டார்லிங் இப்படி நிற்குது. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. இந்த கேரக்டரோட ஆர்க்கு ஏற்ற இந்த கலர் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு டெப்த்தாக. ஏன்னா சில பேர் வந்து சட்டை கலரே மாற்றுவாங்க, பிளாக்ல ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அவங்க பியூராக ஒயிட்டு அப்படியே மாறும். இல்லை சீரியஸாக சொல்லணும்னா இதில் வந்துட்டு என்னென்னா இது ஃப்ரெண்ட்ஸ் தானே. நான் வந்துட்டு என்ன இந்த படத்தோட ஐடியாலஜி என்னென்னா, எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அப்படி டீல் கொடுத்துட்டேன். அதுதான் இல்லைண்ணா, என்னன்னா அதுக்கு காரணம் ஒருத்தன் இங்கே வந்துட்டு ஓடி போனான் பார்த்தீங்களா, அவன் டிஓபி, அவன் ஒரு என்னை விட பெரிய ஒரு சைக்கோ. வீட்டில் மிஞ்சி போனால் ஒரு 5 சட்டை இல்லை வந்து அதில் ஒரு 5 டீஷர்ட் அது மாதிரி தான் இருக்கும். நம்ம கொண்டு போகிற பூராத்தையும் இல்லை கொண்டு போக எதைத்தான் போட முடியும். எல்லாத்தையும் ஒரு பிளாக் இருக்கும். பிளாக் ஒருத்தன் போட்டு வந்து வேமா நின்றுவான். ஒரு பிளாக் இருக்கு, வேற பிளாக் வரக்கூடாது, வேற என்ன போட முடியும் ஒரு மனுஷன்? பண்ண முடியாது, இருக்கிறது ஃபுல்லாக பிளாக் போடுற கும்பல் தான். பேசும்போது என்னன்னா, ஒரு 7 மணி நேரம் ஒருத்தர் வந்து ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறாங்கன்னா பேஷன் இல்லாமல் அது பண்ணவே முடியாது. ஒருத்தருக்கு பண்ணுறது பிரச்சனை இல்லை. அதான் எல்லாருக்குமே அவன் சொல்லியிருக்கான். இதே இதில் வந்து லைக் அது இது பண்ணாமல் சும்மா சொல்லிட்டு போயிடலாம். நான் அப்பயுமே என்ன சொன்னேன்னா, உங்கள் கேரக்டரோட நியூஆன்சஸ் எல்லாம் என்ன சொன்னார், என்ன இன்டெப்த் டீடைல் என்ன? இல்லை எனக்கு அதில் வந்து என்னன்னா, நாங்கள் இந்த கேரக்டர் தான் பண்ண போறேன்னு சொல்லி அவன் சொல்லவே கிடையாது. ஜென்ரலாக கதை மட்டும் தான் சொன்னேன். ஓகே ப்ரோ, இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து பக்கோடா சாங் பண்ணிட்டு ஆதி ப்ரோட ஸ்டுடியோக்கு போய் மேக்கிங் வீடியோ எடுக்க போயிருந்தோம்.
ஸோ அங்கே போயிருந்தோம். அவருக்கு அன்றைக்கி ஃப்ளைட்டோ ஏதோ இருந்துச்சு. அவர் நம்ம ஏதோ 1 ஹவரில் ஷூட் பண்ணிட்டு போகிறோம். அனந்த்புரம் கூப்பிட்டாரு, நாங்கள் போனாங்க. ப்ரோ இருந்தார், லைக் ஆல்மோஸ்ட் ஹாஃப் லைக் எல்லாருமே இருந்தோம். ஸோ அங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 35 minutes இவரை பற்றி மட்டும். பட் என்னோடய ஃபேவரட் ஆக்டரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நடிக்கிறது அப்படின்னு அனந்த் கிட்டே சொன்னேன். இது படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னைக்காச்சும் அவர்கிட்ட நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் கொடுக்கணும். நான் அன்றைக்கே சொன்னேன், ஆனந்த் கிட்டே நான் சொன்னேன், இது நீங்கள் போஸ்ட் பண்ணுவோம். நான் நடிக்கும் போதுமே கூட இல்லை, அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ, அனந்த் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போலாம் நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம், தலை செம்மையாக பண்ணுறீங்க டர்லிங் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பயங்கரமாக இருக்கும். இப்போ அண்ணெல்லாம் நடிக்கும்போது நாங்கள் பார்க்க முடியல, ஏன்னா தனி சீக்வன்ஸ் அவர் இவங்களாம் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ பயங்கரமாக இருக்கும். நான் சொல்லுவேன், மச்சான் என்ன மச்சான் அப்படின்னு, ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹம்பிளாக அதை ரிசீவ் பண்ணிட்டு போயிடுவார் நம்ம டர்லிங். அவர் அந்த மாதிரி தான். ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இவங்க ஆக்டிங்லாம் நமக்கு பார்க்குறதுக்கே. இன்னும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஐயோ நம்மளும் எதாவது பண்ணிடணும்டா, இவனுண்டா இப்படி பிரிக்கிறானுங்க, ஐயோ அப்படி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரானரி டார்லிங்லாம் சொல்லவே தேவையில்லை. ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறது ரொம்ப டஃப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. எப்படி அந்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறீங்க? பிகாஸ் மோஸ்ட் என்னென்னா இந்த ப்ரெஷரில் விட்டுருவாங்க. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வேறு க்ரியேட்டிவாக நான் சொல்கிறேன். நான் ஆக்டிங் மட்டுமே, ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டிங் மட்டுமே ஒரு ஃபீல்டு கிடையாது. ஆங்கரிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து 10-15 வெரைட்டி இருக்குது. அப்படிங்கிறப்போ இதில் ஏன் பர்சியூ பண்ணி இப்படி முன்னாடி போயிட்டே இருக்கீங்க? இது இல்லை ப்ரோ, எனக்கு என்னென்னா அவங்க சொல்கிறத நான் பண்ணுறேன். நான் இப்படி தான் ப்ரிப்பேர் ஆகி போய் பண்ணுறேன்றது எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் அந்த இடத்த சொல்லும் போது எனக்கு தோன்றதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவன் கதை சொல்லும் போதுமே எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து விஷுவல் ஆகணும். யாராச்சும் எனக்கு சும்மா வந்து இது அப்படின் போது அப்படி இருக்காது. ஒருத்தவன் சொல்லும் போது ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா, அந்த கேரக்டர் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் நான் இமேஜின் பண்ணிப்பேன். எனக்கு சிங்க் ஆகணும் அந்த ஒரு விஷயம். எனக்கு இப்போ கதை படிக்கும் போது எனக்கு வந்து அது ஒரு விஷுவலைஸனே இருக்காது, சுத்தரவாக இருக்கவே இருக்காது. ஒருத்தவங்க சொல்லும் போது நான் விஷுவல் பண்ணும்போது எனக்கு அது பிடிக்கும். ஸோ எனக்கு என்ன தோணுன்றது தான் நான் அந்த ஸ்பாட்டில் செய்கிறது தான். எனக்கு ஓகே இந்த இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் பண்ணுவோன்றது ஒரு விஷயமா இருக்குமே தவிர, நான் ப்ரிப்பேர் ஒன்று பண்ணி வச்சிருப்பேன். பட் அந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுறது மொத்தமாக மாறி தான் பண்ணுவேன். பட் அது வந்து எனக்கு ஓகே, இது அதோட நம்ம பண்ணதோட நல்லா இருக்கு, எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்துடும் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல். அதையும் தாண்டினா ஓகே, நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் கூத்துப்பட்டில் இருந்தேன். ஸோ கூத்துப்பட்டே எனக்கு நிறைய லேர்ன் பண்ண வச்சுச்சு. நீங்கள் தான் தலைவா, வாங்க தலைவா, என்ன பண்ணிருக்கீங்க தலைவா? எனக்கு அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் வருது அப்படின்னு வருது. ஆனந்த பத்தி ஆரம்பிங்க. நீங்க திரும்பினீங்களா, ஓடுனீங்களா, மேல ஏதாவது கோழி கூட்டு ஆடினீங்களா, என்ன டார்ச்சர் வந்து ஆனந்த் பண்ணா? நான் இல்லை, நான் தெரிஞ்சு நான் தான் கடைசியாக கேங்கில் ஜாயின் ஆனது நினைக்கிறேன். அப்போ வந்து நான் ஆக்சுவலி டான்ஸராக ஆரம்பித்தேன். நான் வந்து கரியர் டான்ஸராக ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பிக்கும் போது நான் சும்மா நார்மலாக ஆடிஷன் தான். நான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எந்த படத்துலையும் நான் செலக்ட் கூட ஆனதில்லை. நம்மளே ஒரு கிட்டத்தட்ட 100 ஆடிஷன் போயிருப்போம். அப்போ வந்து எனக்கு டார்லிங் விஜய்னா தான் எனக்கு இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி, பண்ணுறியா என்ன பண்ணுறியான்னு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஆடிஷன் கதை சொன்னார். இப்போ ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன், இந்த கேரக்டருக்கு செம்மையாக இருப்பாருங்க, நீங்கள் பாருங்கள் எப்படி நீங்கள் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணுவீங்க, அவர் டார்லிங் செம்மையாக இருக்கும், சபரின்னு ஒரு டார்லிங் இருக்குது அப்படின்னு. அப்படி வந்தாங்க. எனக்கு அவர் சொல்கிறது மட்டும் இன்டர் பண்ணுறேன். அவர் வந்தார், படம்லாம் பண்ணோம், ப்ராசஸ் ஆச்சு. இப்போ எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பினா, இப்போ இந்த படம் பண்ண நான் அனந்த் இப்போ க்ளோஸாக இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் பூர்ணேஷும் இப்போ நேற்று கூட சொல்லியிருந்தாங்க, நாங்கள் டெய்லி ஒன்றா தான் நான் சுற்றுவோம். ஸோ இந்த ஒரு பாண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த செயின் வந்தது. ஸோ அப்படி டார்லிங் உள்ளே வந்து ஆடிஷனில் பிரிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து சரி எப்பவும் போல் ஓகே ரிஜெக்ட் தான் போல் அப்படி நான் ஃபுல் மைண்டில் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து சரி கால் பண்ணுறேன் தம்பி அப்படின்ற ஒரு ஆன்சர் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் வெளில வந்துட்டு யோரன் போர்டுன்ட்டார். நான் உண்மையாவா யோரன் போர்டுன்னு சொன்னார். சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் யோரன் போர்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி அப்புறம் ரிஹர்சல். அதுக்கப்புறம் மொட்டை மாடி இங்கே மேலே 7 stones. அவன் தேவ் சொன்ன மாதிரி தான் 7 stones விளையாண்டு டைலாக். ஸோ அப்போ அது ஆன் செட்ஸில் இப்போ வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இவரோட மியூசிக் டேஸ்ட் என்ன? அண்ட் ஏன்னா நான் பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். அந்த லவ் சாங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். மியூசிக் டேஸ்ட் அண்ட் மியூசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? சீரியஸாக எக்ஸ்ட்ரானரி இதில். ஏன்னா இப்படி ஒரு ஆல்பம் பேக்கேஜ் பண்ணி, எனக்கு மியூசிக் பற்றிலாம் பெருசாக தெரியாது, ஒரு ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது வேறு லெவல் ஒர்க் பண்ணியிருக்காரு காசிஃப் ப்ரோ. ஏன்னா ஃபஸ்ட்டு இவர் ரெஃபரன்ஸ் வச்சு கொடுத்தப்பையும் நாங்கள் ஃபுல்லாக படத்தை பார்த்துட்டோம். நான் சொன்னேன்,
மச்சான் செம்மையாக தெரிச்சிச்சு மச்சான் ஃபெனி டல்லிங்க இதே மாதிரி தலைவன் போட்டு குத்துருவார் மச்சான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தலைவன் குத்துறாருனா வேறு லெவலில் இருக்கும் மச்சான் அப்படி பேசிட்டேன் அண்ணா பிரிக்கிறாருண்ணா நம்மால் வேறு லெவல்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஸ்டுடியோக்கு போனது போட்டு காமிச்சேன் சொன்னேன் தலை என்ன தலைன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஜாலியாக இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் பாட்டு எழுத ஆரம்பிக்கிறேன் அந்த மேட்ரு ஓப்பன் ஆச்சு அப்பயுமே வந்து எப்படின்னா அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார் நீங்கள் எழுதி எடுத்துகிட்டு வாங்க இது உட்காரலையே ப்ரோ அப்படின்னா பாடி காமிப்பேன் உட்காரத ப்ரோ ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ சின்ன சின்ன சஜஷன்ஸ் நியூவான்சஸ் ஏன்னா ஒரு பெரிய ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு நம்மள மாதிரி பசங்களோடையும் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அந்த 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும் அங்கே போனால் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் நோட்ஸ் வரும் கார்ட்ஸ் வரும் இது வரும் அது வரும் லிரிக்ஸ்னால் சும்மா டைப் பண்ணி நீட்டாக வரும் நமக்கு போனதுக்கப்புறம் தான் பேனாவே வரும் என்ன மாமா என்ன இதெல்லாம் சொல்லு ஏதாவது சொல்லு நீ ஒன்று சொல்லு டேய் நீ ஒன்று சொல்கிற அப்படி இருக்கும் அதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கோஆப்ரேட்டிவாக உட்காந்து இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் ஸோ தனுஷ் சார் ரெக்கார்டிங் அப்போ வந்து அந்த ரெக்கார்டிங்கோட ஸ்டோரி வந்து நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் யாருக்குமே சொல்லாது தனுஷ் சார் பாடிட்டே இருந்தார் பாட்டு பண்ண ஆரம்பித்தார் எல்லாம் பாட்டுனே இருந்தார் தின்னொருத்தில் ஸ்டாப் அப்படின்னாரு ஒரு லைன் சொன்னார் விடியாத இரவா இருந்த என்ன ஒன்று ஒளியாக வந்து மாற்றி போட்டு இந்த லைன் சூப்பராக இருக்குது 2 வாட்டி வைங்க அப்படின்னாரு. ஜிவி சார் சாங் எழுதிட்டு இருக்கோம் எழுதி முடிச்சிட்ட உடனே இவர் அப்போது ஃபஸ்ட்டு டைம் மீட்டிங்கில் அதாவது ஒரு நாள் ஆகுது இவர் வந்துட்டு இல்லை வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இவர் வேற மாதிரி என்ன பண்ணுறது சொல்லல அது வேற 2 ரூம் ஆயிடுச்சு அதில் சொல்லிட்டு அந்த ரூம் போயிடுறாரு நான் பார்த்தேன் கேமரா எதாவது இருக்கா இன்னும் வேறன்ட்டு அங்கே போயிடுறாருன்னா மச்சான் மச்சான் ஏதாவது சொல்ல மச்சான் அப்புறம் சிங்க் ஆனதுக்கப்புறம் இல்லை ப்ரோ வேறு மாதிரி வச்சுக்கலாம் அவர் அப்போ தான் புரிஞ்சுது ஓகே நம்ம அவர் என்னன்னா அந்த சவுண்டிங் எண்ட் ஆகிற இது அப்புறம் எனக்கு சொல்கிறாரு இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது ரஹ்மான் சார்ட்ட எனக்கு கற்றுக்கிட்டது இந்த ஏதாவது ஒரு பாடுறது ஈஸியாக இருக்கணும் எண்ட் ஆஃப் சவுண்டிங் வந்து பெட்டராக இருக்கணும் அந்த வேர்டு பெட்டராக பிடிக்கணும் அப்படின்லாம் அதுதான் எனக்கு புது லேர்னிங் இருந்தது நம்ம ஜாலியாக ஒன்று பிடிச்சிருவோம் டக்குன்னா பக்குன்னு வந்துடும் நமக்கு அந்த மாதிரி நம்ம ஜாலியாக இப்படி ஒரு மீட்டரில் போவோம் இவர் இதில் தக்கு பல வரணும் வரணும்னா என்னடா ஹிந்தி டியூஷன் மாதிரி இருக்கே அப்படி இருக்கும் ஆனால் அவர் சொல்கிற மீட்டரில் செட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கப்பா இது கேட்க சத்தியமா அது தலை சீரியஸாக சொல்கிறேன் நான் ஃபீல் பண்ணி சொல்றதே உனக்கு சிரிச்சலாம் என்னன்னா ப்ரோ இப்போ ஒரு பாட்டு ஒரு வாய்ஸ் இப்போ எல்லாருமே வந்து சில லெட்டர்ஸ் வந்து கேட்கும்போது இது வந்து நான் அங்கே தான் கற்றுக்கிட்டது மாமாவோட ஸ்கூல்ல தான் கற்றுக்கிட்டது எப்படின்னா சில வார்த்தைகள்லாம் இருக்கும் இப்போ எப்படின்னா சஹானா சாரல் அது கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் பாடும்போது ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் ஸோ அந்த மாதிரி முடியும் போது ஒரு வார்த்தையில் இன்னும் ஒரு லெட்டரில் முடியுதுன்னா அது ஆடியன்ஸோட இதுக்கு அப்படி ஒரு க்ளோஷர் கிடைக்கும் மண்டேல ஒரு பீஸ் கிடைக்கும் ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாரு எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த வார்த்தையை மாற்றுங்க ப்ரோ இந்த லைன் மட்டும் மாற்றுங்க ப்ரோ இல்லை நம்ம வர்றப்ப எப்படி வருவோம் காதில் அஜல ஊஜலமா சில கம்பெனி அப்படி வருவோம் உள்ளே போய் நீங்கள் பாரு என் ஸ்டோரிமா அப்படி இருக்கும் உங்கள் ஃபோனு அப்படியே அந்த மீட்டருக்கு நம்ம மாறணும் இப்போ சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ண பாட்டு எடுத்துட்டு போயிட்டேன் நான் ஒரு 1/2 hour கழிச்சு வரேன் தனியாக போய் உட்காந்து உண்மையிலுமே ரஹ்மான் சார் பாட்டு கொஞ்சம்லாம் கேட்டு டியூன் ஆகி வைரமுத்து சார் லிரிக்ஸ்லாம் இப்போ திருப்பியாவது கேட்போம் அது மாதிரி ஒரு 2 வார்த்தை அதுலேருந்து திருடியாவது வச்சு கொடுத்துருவோம் அப்படி செட் பண்ணி அப்படியே மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் எதுனா நான் நல்லா இருக்கேண்ணா எப்படி நான் கேட்குறாரு அனந்த் எப்படியா அப்போ நான் எதுனா நம்பிக்கை இல்லையா நீங்கள் ஒரு மேட்டர் ஃபஸ்ட்டு கொடுத்துரு டியூன் இவரோட ஸ்க்ராட்ச் இவரோட வாய்ஸ்லாம் ஸ்க்ராட்ச் வெர்ஷன் வரும் இவரை டார்லிங் எழுதுறது வேறு மாதிரிலாம் எழுதுறாரு புரியல டார்லிங் அப்படின்னு போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு போயிடுறான்னு லஞ்சு முடிஞ்சு டின்னர் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் வரையும் உட்காந்து நடுவில் ஒரு மேட்டரை விட்டான் பாதியிலே தனுஷ் சார் பாடும்போது அந்த மேட்டரை விட்டீங்களே ஆமாம் அது என்னாச்சு ஆமாம் ஆக்சுவலாக என்னாச்சு இல்லை பின்னாடி நின்றுட்டு இருந்தேனா அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு டைரக்டர் அப்படின்றாரு நான் உடனே சார் நான் தான் சார் அப்படின்னு வந்த உடனே உங்களுக்கு ஓகேவா நீங்கள் ஷூட் பண்ணிட்டீங்களா நான் பாடலாமா உங்களுக்கு ஓகே லிப்பு ஓகேவா இருக்குமா சார் நீ என்ன வேணால் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இது ஒர்க் ஆகும் எதிர்நீச்சல் பாட்டில் அந்த மின்வெட்டு நாளில் அதை வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்பயே கால் பண்ணேன் விஜயநாகனா செம்மையான ஒரு விஷயம் நான் இது பாராட்டியிருக்காங்க அப்போ கால் பண்ண நான் வந்துடுவேன் தெரியும் ஸ்டுடியோக்கு அவர்லாம் முடிச்சு போனதுக்கப்புறம் இவங்க ஃபோட்டோலாம் எடுத்து அடுத்த கால் பண்ணேன் இதை நான் இப்போ படம் ஆரம்பிக்கும் போது ட்ராக் லிஸ்ட்னாரு இந்த சாங் ஒருத்தர் பாடணும் இந்த சாங் நான் சொன்னேன் எந்த நேம்ஸும் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது இந்த படம் முடிகிற டைமுக்குள்ளே ஏதாச்சும் நீங்கள் சொன்ன நேம்ஸ் வந்து ஒரு 4 நேம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி
ஆதி ப்ரோ வந்து அனந்தோட ரியல் லைஃப் அண்ணனா இல்லாமல் ரியல் லைஃப் அண்ணனா இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து சாங்ஸ்லேருந்து அப்புறம் எல்லாத்துலேயுமே வந்து அவர் வந்து அவரோட இன்புட்டை கொடுத்து இது இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஃப்ரெண்டிக்கு கால் பண்ணி அப்புறம் எல்லாருக்குமே கால் பண்ணி இது இப்படி பண்ணுங்க இது பண்ணு அவர் அவ்வளோ இது பண்ணி இது பண்ண அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் இந்த டீமை. ஆனால் அனந்த் மோர் தென் எனிதிங் அனந்துக்காக நான் லைக் நான் தம்பி இது ஓகே படத்தோட முடிஞ்சிடும் அவ்வளோதான். நான் அவுட் சைடராக நான் பார்க்கும்போது இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். யூஸ்வல் சினிமா ரிலேஷன்ஷிப் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சும்மா ரீல் விடுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நேரில் பார்க்கும்போது அப்படியே நான் ஃபிளிப் ஆகிட்டேன். நான் செய்தேன் இந்த மாதிரியும் இருக்காங்களா, இந்த மாதிரியும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா இது இருக்கா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, சரி இன்னொரு 3 பேர்த்த பாட வைப்போம் அப்படின்ட்டு. அதுதான் ப்ரோ எல்லாருமே வந்தாங்க. அதுவும் தனுஷ் சார் எதுக்கு வந்தாருன்னா எனக்கே இன்னி வரைக்கும் தெரியாது. சரி அவர் எவ்வளோ பெரிய ஆள் தனுஷ் அங்கே இருக்கார், நம்ம இங்கே இருக்கோம். நான் கேட்டேன் அவருக்கு என்னோட ஆல்பம் சாங் போப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி அவருக்கு ரொம்ப டெய்லி கேட்பார் போல், அந்த முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அது அப்புறம் வந்து என்கிட்ட வாங்கவும் ட்ரை பண்ணேன் அந்த சாங்கு. ஸோ அப்போ நடுவில் அப்போ வேறு மேனேஜ்மெண்ட் இருந்தாங்க, மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ ராயன் ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் பண்ண வேணாம், நீங்கள் ஒரு ஸ்டாரு, நீங்கள் நோ கூட சொல்லலாம், என்னோட இது கேட்கணும்னு தோணும் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு. பாடி கொடுப்பீங்களா, சாங் அனுப்பு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சாங் அனுப்பிச்சேன், நான் பாடுறேன் அப்படின்னாரு. நெக்ஸ்ட் நாள் கேட்டேன், ஏன் பாடுறேன்னு ஒத்துக்கிட்டீங்க, நான் எதுவுமே இல்லையே, நான் இவரோட இன்னரில் ஜீவி என்னோட இது அதுக்காக எனக்கு உன் பாட்டு பிடிக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். ஸோ அப்படி தான் அவர் வந்தார். ஜீவியனா சொல்லவே வேணாம், கூப்பிட்ட உடனே வந்து பாடி கொடுத்துட்டாரு. இட்ஸ் நாட் ஈஸி உண்மையாலுமே. அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு மலையோடைய நிழலிலிருந்து வெளில வர்றதுங்கிறது இது இன்னொரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. அதில் ப்ரூவ் பண்ணி வர்றது அப்படிங்கிறது. பட் எனக்கு வெறும் பேஷன் மட்டும்தான் தெரியுது பிரதர். நான் இங்கே மொத்தம் எல்லாத்துக்கிட்டையும் பார்க்குறது என்னன்னா பேஷன் மட்டும்தான் தெரியுது. இதில் எந்த பொய்யுமே இல்லை. அதுதான் பியூட்டியாக நினைக்கிறேன் இந்த படத்தோட பியூட்டி. நான் சொல்லலாம் எல்லாருமே நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், இவ்வளோ நாள் இது வந்திருக்கோம், அது எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வராங்க. இங்கே வந்து we all came together, we did the right thing ன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அது ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் அனந்த் எப்படின்னா எதுவுமே வந்து விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கிவ் பண்ண மாட்டார் எந்த விஷயத்துலையுமே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆல்பமில் இத்தனை பேர் பாடியிருக்காங்கன்னா அதுக்கு அனந்தோட பேஷன்ஸ் ரொம்ப மெயின் பார்ட் இதில். ஆனால் ஹி வெயிட்டட், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் அவ்வளோ பேஷண்ட்டாக ஒர்க். இப்போ நம்ம எல்லாருக்கும் அந்த வேலைகள் இருக்கும், அனந்த் இது ஒன்று தான் வேலை. ரொம்ப ஒரு பேஷண்ட்டாக வெயிட், அந்த பேஷன்ஸ் இருக்குல்ல அதுதான் மிகப்பெரிய டஃபஸ்ட் சேலஞ்சிங் இப்போ இருக்க சினிமாவில். ஸோ அது அனந்த் அந்த பேஷன்ஸ் இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த NOP வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு. அதுக்கு வந்து அவருக்கு எங்கேருந்து அவ்வளோ தைரியம் வந்துச்சு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது ஜாலியாக ஆரம்பிச்சிட்டோம், பட் நிறைய பேசியிருக்கோம். அந்த பேஷன்ஸ் நான் நிறைய வந்து கற்றுருந்துருக்கேன். ஒரு ஆக்டராக ஒரு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு பேஷன்ஸ் எவ்வளோ முக்கியன்றது அனந்த் வந்து நிறைய கற்றுருக்கேன். நான் வந்து நாங்கள் ஒரு நாள் வள்ளுவர் கோட்டத்தில் நானும் அனந்தும் காரில் அந்த வள்ளுவர் கோட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி காரில் சுற்றிருக்கோம். ஒரு பேசுறது எதுனாலே எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணுறது. ஸோ அந்த அளவுக்கு அதில் வந்து ஒர்க் இருக்குது அனந்தோடது. இப்போ நிஜமாவே இல்லை ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்களே, இப்போ இல்லை நாங்களும் உழைச்சிருக்கோம் அந்த மாதிரி இல்லை. அனந்தோட ஹார்ட் ஒர்க் ஒரு எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணுறது. இந்த ப்ராசஸில் இவர் ஒரு என்ஜாய்மெண்ட்டோ ஒரு ஹாப்பினஸோ இவருக்காக நான் இப்போ போய் இது பண்ண போகிறேன், நான் இன்றைக்கி வெளில போக போகிறேன், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்லாம் எதுவுமே பண்ணதே இல்லை. பாதி நேரம் என் ஸ்டுடியோவில் இருப்பார், பாதி நேரம் அவர் ஸ்டுடியோவில் இருப்பார், அவரோட ஆஃபீஸில் இருப்பார். நானே இருக்க மாட்டேன், அவன் இருப்பான். ஆமாம், இவங்க 2 பேரும் உள்ள என்ன பார்க்க வருவார். 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் எங்கே ஒன்று இருக்கீங்க, காசு வர்றதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கலாமா. ஸோ படத்தை சுற்றியே தான் அவரோட ஜேர்னி வந்து இத்தனை வருஷங்கள் ஓடிட்டு இருக்கு. அதோட சக்ஸஸ் வந்து கூடிய சீக்கிரம் இன்னும் 2 நாள் தியேட்டருக்கு வரப்போகுது. அது எல்லாருமே என்ஜாய் பண்ண நாங்கள் ஆசைப்படுறோம். இதுக்கப்புறம் அனந்த் பேசுவார், நாங்கள் எதுவும் பேசாமல் நாங்கள் வந்து கேட்போம். அதை லாஸ்ட்டாக ஒரு இல்லை லாஸ்ட்டாக நானும் அனந்த் பற்றி சொல்லிடணும்ல, லாஸ்ட்டாக சொல்கிறேன். இல்லை பேசு, இது உன்னுடைய தருணம். ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு வந்துட்டு என்னென்னா இது நான் மியூசியம் இருக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு ஐ திங்க் ஒரு விஷயம் சொல்லணும். இது இந்த ஸ்பீச்செல்லாம் கேட்கும்போது யுவர் கிஃப்டட் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது காசு கொடுத்தா வராது. இது எவ்வளோ காசு கொடுத்து என்ன கால் ஷீட் கொடுத்து என்ன கேரவன் கொடுத்து பவுடர் அடித்தாலும் வராது. இது உண்மையாலுமே எல்லாரும் சேர்ந்து டீமாக இப்போது அவர் வந்து ஓம் படம் இல்லாமல் ஏன் படம் அப்படின்னு பிடிச்சி இழுத்தங்காட்டிக்கு தான் சார் வராங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. நான் ஏதாவது நான் என்னை பற்றி பேசினேன்னா அதுதான் நான் இந்த படத்துக்கே பண்ணுற பெரிய தப்பு. ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, படம் தான் பெருசு எல்லாரையும் தாண்டி. இதுதான் நான் இன்றைக்குமே பிலீவ் பண்ணுறேன். நான் வந்துட்டு பெருசு, நான் தெரிஞ்சிடணும், இது எனக்கு அப்படின்னு நான் ஒரு செகண்ட் கூட இந்த ப்ராசஸில் யோசிச்சதே கிடையாது. அதை நான் உண்மையாகவே சொல்லுவேன். ஆனால் என்ன ஒன்றுனா, நான் ரொம்ப குருட்டு தைரியத்தில் உள்ள வந்துட்டேன்.
என்ன ஆனாலும் பண்ணிடணும் அப்படின்றது மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கஷ்டம் தெரியும். ஆனால் எனக்கு என்னென்னா அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். வந்தாச்சு, கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, எடுக்க வேண்டிய ரிஸ்க் எடுத்துட்டேன், உள்ள காலை வச்சாச்சு. இப்போ நான் வந்துட்டு அதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வெளில வரணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே ஐடியாவாக இருந்துச்சு. என்னோட சக்ஸஸே தேட்டருக்கு வருதுங்கிறது தான். எனக்கு வந்துட்டு அதோட ரிசல்ட்டுன்றது ப்ராசஸ், அது கொடுக்குற கடவுள் கொடுக்குறது தான். ஆனால் எனக்கு என்னென்னா இது படம் தேட்டரில் வந்துடணும், தேட்டரில் வந்ததுக்கு அப்புறமும் ப்ரமோஷன்னா இறங்கி பண்ணணும், இது மக்கள்கிட்ட ஒரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது என் வேலை, இது நாங்களாம் சேர்ந்து பண்ண ப்ராடக்ட், இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்னோட ஒரே இன்டென்ஷன். என்னென்னா நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி எனக்கு இருந்த சோர்ஸை வச்சு என்ன பண்ணலான்னு ஆரம்பித்தேன். இதே ஆஃபீஸ், இதே இடம் தான் பெரிய. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நான் வந்துட்டு என்ன கிஃப்டட்னா எங்கள் அம்மா அப்பாவும் பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா ஒரு செகண்டு கூட நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலை பார்த்து பல சம்பளங்கள் வாங்கி அவங்க எல்லாருமே லைஃப்பில் செட்டில் ஆகி வேறு செட்டில்ன்ற மீனிங் ஜென்ரலாக எல்லாம் பண்ணுறேன். நான் என் லைஃப் பாஸ் பட்டனில் தான் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு 4-5 வருஷமாக பாஸ் பட்டனில் தான் இருக்குது. நான் இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு நாளைக்காக தான் நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன்றது தான் உண்மை. அது ஏன் அப்படின்னா அன்றைக்கி அந்த தேட்டரில் வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய இன்டென்ஷன். கொரோனா வந்தது, ஏதோ வந்துச்சு. ஆனால் நான் என்ன பிலீவ் பண்ணேன்னா தேட்டரில் நான் பார்த்த அந்த சத்தியம் தேட்டரில் அந்த படம் வரணும் அப்படிங்கிறது தான். அது எப்படி எனக்கு நான் இந்த ப்ராசஸில் எங்கேயுமே என்னோடய எமோஷனில் நான் வந்துட்டு என்ன ஆனாலும் எமோஷன்ஸ் ஓவர் ரூல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கே ஃப்ளிப் ஆச்சுன்னா நான் வந்துட்டு உட்லண்ட்ஸ் தேட்டரு எனக்கு ரொம்ப, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச தேட்டரு உட்லண்ட்ஸு கசினோ. அங்கே கரெக்டாக போகிறேன், நான் வந்து பெரிய தனுஷ் சார் ஃபேனு. ராயனோட பெரிய கட் அவுட் இருக்குது, திரும்பி பார்க்குறேன் இங்கே பெரிய நண்பன் ஒரு வந்துட்டு கட் அவுட் இருக்குது. எனக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரில. என்ன ஒன்றுனா நான் அம்மாவை தான் மிஸ் பண்ணேன், அவங்க இருந்திருக்குன்னு நினச்சேன். அனந்தோட அம்மா பற்றி, ஆண்டி பற்றி சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த படம் ஆகஸ்ட் 2 தேட்டரில் வரப்போகிறதுக்கு முக்கியமான பங்கு எந்த அளவுக்கு வெங்கட் பிரபு சார் இருக்கோ, ஐஸ்வர்யா மேம் மசாலா பாப்கார்ன் இருக்கோ, எங்கள் எல்லாரோட நடிப்புகளும் இருக்கோ, இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து ஒரு பேக் போனாக பண்ணது வந்து அனந்தோட அம்மா சுதா ஆண்டி தான். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் எப்படி இப்போ அனந்த் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறாரோ, அதே மாதிரி இந்த படத்தை நான் தேட்டரில் என்னோடய படம் வரும்போது அப்படின்னு எங்கள் அம்மா கூட உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்படும் போது எங்கள் அம்மாவும் இல்லை. எனக்கு அன்றைக்கி நைட்டு எனக்கு கூட துணையாக இருந்தது அனந்த் தான். என்னோடய பிரதராக வந்துட்டு நான் என்னோடய ஃபஸ்ட்டு கால் நான் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அம்மா கூட இருக்கும்போது என்னை கன்சோல் பண்ண வந்தது எங்கள் அனந்த் தான். எங்கள் 2 பேருக்கு ஒரு மிகப்பெரிய பாண்டிங் இருக்குது. பட் அதை பெருசாக நாங்கள் இன்டர்வியூவில் பேசிக்கிறதில்ல, அது அப்பாற்பட்டது பிரதர் தாண்டி. இந்த படத்துக்கு பின்னாடி அனந்த் வந்து இவ்வளோ ஓடினதுக்கு காரணம், அவங்க ஓட வச்சதுக்கு காரணம் வந்து சுதா ஆண்டின்னு தான் சொல்கிறேன். உங்களால் முடியும், நீங்கள் ஓடுங்க, என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். சின்ன விஷயம் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஓடி இருக்கோம், ஆண்டியோட சேர்ந்து பண்ணியிருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்போ நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் வராங்க, என்னென்னலாம் பார்க்குறாங்களோ அது எல்லாத்துமே இந்த படம் பார்த்து தான் வந்திருக்கு. இந்த 4 வருஷத்தில் பார்க்காத ஆட்கள் கிடையாது, ஏமாற்றப்பட்டிருக்கோம், எல்லாமே நடந்திருக்கு. இது எங்கேயுமே ஷேர் பண்ணது கிடையாது. we have faced everything together. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த படத்தோட சக்ஸஸ்னா, இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 2 வேர்ல்டு வைட் ரிலீஸ், எனக்கு புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு, படத்தை ஷேர் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், பேனர்ஸ் இருக்குல்ல, அது மட்டும்தான் இந்த படத்தோட சக்ஸஸ். அதுதான் நான் பார்க்குறது இந்த படத்தோட சக்ஸஸாக. கண்டிப்பாக ஆன்ட்டியோட பிளெஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும், என்னோட அம்மாவோட பிளெஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றது எங்களோட ஒரு அதை கேரி பண்ணி தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. எனக்கு அனந்த் அழுதோன்னே எனக்கு இல்லை, நான் பண்ணவே கூடாது, என் வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது தான் இருந்தேன். நீங்கன்றதுனால நீங்கள் வந்த போது தான் வந்துட்டு நாங்கள் படம் அம்மா கூட இருந்தாங்க. நான் வந்து இங்கே பார்க்கும்போது அம்மா கூட இருந்தாங்க. ஒரு மணி நேரம் பேசிட்டு போனேன். நான் ரொம்ப அவ்வளோ பாசிட்டிவாக பேசினாங்க. ரொம்ப வெரி வெரி பாசிட்டிவ் பர்சன். அந்த வைபாவே அவ்வளோ சூப்பரான ஒரு பர்சன். அவங்க லட்டெல்லாம் பண்ணி விட்டாங்க. நான் தீபாவளிக்கு லட்டெல்லாம் கொண்டு வந்து தந்தால் நான் அதெல்லாம் சாப்பிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன், கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்கலாம், அவங்க வீட்டில் பண்ணி அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணி டப்பா ஒன்று போட்டு தேடி கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அம்மா கொடுத்து விட்டாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு யாருமே மெட்ராஸில் எங்கேயா பண்ணுறாங்க, தருவாங்க, எல்லோரும் தர்றாங்க, வாங்கி தருவாங்க, பட் அவங்க பண்ணி தந்தாங்கயா அப்படின்னு. அந்த பாக்ஸில் கூட இல்லை, நீங்கள் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த விஷ் பண்ணி எழுதிருப்பாங்க தீபாவளிக்கு, அது அனந்தா எழுதுனது. ஒவ்வொருத்தருக்கும் ஹேண்ட் ரிட்டனாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை பாக்ஸில் பிரிண்ட் பண்ணி ஒருத்தன் ஒரு நாள் வந்து ஒரு கதை சொல்கிறான். கதை சொல்கிறப்போ ஒரு எனர்ஜியோடு சொல்கிறான். அது டே 1, அப்புறம் டே 2 ஆகுது, டே 3 ஆகுது. அப்படியே நாட்கள் தள்ளி போக போக எப்பா அந்த கதை தானேப்பா அப்படி யாருக்குமே சுற்றி இருக்கவங்களுக்கே தோணாமல்
நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது படம். இப்போவும் எனக்கு டே ஒன் கதை சொல்கிறப்போ என்ன எனர்ஜி இருந்தோ அதே எனர்ஜி அனந்துக்கிட்டே இருக்கும். அனந்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் பெருசு இல்லை, அவரோட கதை அவருக்கு அப்படி தான் இருக்கும். அதுவே கஷ்டம். அதையும் தாண்டி நம்மளையும் அதே ஃபீலிங் கொண்டு வந்துடுவார். நம்ம படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்காவது, அந்த எனர்ஜியும் வைப்பும் சான்ஸே இல்லை. சூப்பரான டைரக்டர். கண்டிப்பாக பிரதர் ஃப்ரம் அனதர் மதர். நல்ல ஹியூமன் பீயிங், பயங்கரமான பிஸ்னஸ் மேன், பயங்கரமான மார்க்கெட்டிங். நேற்று ராஜு, நம்ம பிக் பாஸ் ராஜு இருக்கலாம், ஃபோன் பண்ணா, டே அப்பா உங்கள் படம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு இருக்குல்லடா. ஆமாம் இருக்குடாண்ணே, நான் அதை பார்த்துறேன்டா. ஏன்டாண்ணே? ஏன்டா பஸ்ஸில் போக முடியல, ஆட்டோவில் போக முடியல, ஃப்ளைட்டில் போக முடியல, எங்கே போனாலும் வந்துடுறீங்களாடா, என்னடா பண்ணுறீங்க? நான் சொன்னேன் ஒரே ஆள் தான்டா, ஒத்த ஆள், அந்த கேஜிஎஃப் கயிறு இருப்பார், இழுத்தா கூட ஓடி வந்துடலாம். அதுக்கு யோசிக்கணும்ல. எல்லாம் அத்தனை பேருடைய ஆசையும் ஒருத்தராக இருந்து சுமந்ததுக்கும் அண்டு கண்டிப்பாக அவங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் பூர்ணேஷமாக இருக்கட்டும், நம்ம அம்மா இருக்கட்டும், எல்லாரோட அவங்களோட பிளெஸிங்ஸில் மட்டும்தான் நடக்குது. இன்னொரு விஷயம், அவங்க படம் பார்த்துட்டாங்க, அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஹாப்பியான விஷயம். ஸோ கண்டிப்பாக அவங்க பிளெஸிங் தான், வேறு எதுவுமே கிடையாது. சூப்பராக நாளைக்கு வருவோம். அதான் சாரி ஃபஸ்ட்டு வந்து நான் இது பண்ணவே கூட தான் இருந்தேன். ஆனால் என்னென்னா அதான் அவங்க இதெல்லாம் இது பண்ணோம். பட் ஆனால் என்னென்னா வந்துட்டு இது, ஆனால் உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு இது நான் கற்றுன்னு தான் இருக்கேன். இந்த படத்துலேயே சில தப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நான் அதை கற்றுக்கிட்டு ரெக்டிஃபை பண்ணுவேன், அடுத்து இம்ப்ரூவ் பண்ணுவேன், அதெல்லாம் ஓகே. ஆனால் என்னென்னா இந்த படத்தில் ஒரு உண்மை இருக்குது. இந்த படம் நிறைய இடம் ஒர்க் ஆகுது, இந்த படம் மக்களுக்கும் பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு டேக் பேக் இருக்கும். நீங்கள் திரும்பி பார்த்தா ஒரு நல்ல படம் தான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் எல்லாமே. ஆனால் என்னென்னா நான் உழைக்கிறேன் ஓகே, பட் ஆனால் இங்கே இவ்வளோ பேர், அதுவும் நான் வந்துட்டு அவருக்கெல்லாம் நான் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரியும். என்ன தான் ஃப்ரெண்டு அதெல்லாம் தாண்டி ஜென்ரலாகவே இதெல்லாம் தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸு அவங்க கூட படம் பண்ண போகிறாங்க, அடுத்தடுத்து அவங்க பெரிய பெரிய படங்கள் சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இங்கே வரணுன்ற அவசியம் இல்லை. இங்கே என்ன விஷயம்னா, இங்கே ஹோப் இருக்குண்ணா. நான் வந்துட்டு எதுவுமே நான் வந்துட்டு வெங்கட் பிரபு சார் எங்கள் ஏரியா தான். ஆனால் அவர் வந்துட்டு இந்த படத்தை அவர் எவ்வளோ இறங்கி வேலை பார்க்குறாருன்றதுக்கெல்லாம், அதாவது கோட்டுன்ற ஒரு படம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் அவர் வந்துட்டு இன்வைட் ரெடி பண்ணுறாரு, ப்ரீமியருக்கு ரெடி பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அனுப்புன்னு சொல்கிறாரு. எனக்காக எனக்கெல்லாம் பர்த்டே கேக்கே வந்துட்டு நான் கேக் வெட்டுவேன் எல்லோரும் சேர்ந்து, அவ்வளோதான். அவர் பார்ட்டி வச்சார். ஐஸ்வர்யா மேம்னு ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க, கடவுளாக பார்த்து எங்களுக்கு அமைச்சு வச்ச மாதிரி. அவங்க உள்ளே வந்து இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு அப்படி தான் எடுத்து இதை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி வெங்கட் பிரபு சார் உள்ளே கொண்டு வந்து எல்லாமே நடந்தது. நான் இந்த இன்டர்வியூ மூலயமா ஒருத்தருக்கு எப்பயுமே நான் தேங்க்ஃபுல்லாக இருப்பேன்னா, இது அவருக்கு பிடிக்காது. ஆனால் உண்மை என்னென்னா, அவர் பார்த்து போட்ட ஒரே ஒரு ட்வீட், ஃபஸ்ட்டு ஒரு ஆள் படம் பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்தது நீங்கள் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களாம் நல்லா காசு வாங்கிட்டு ட்வீட் பண்ணி என்னையே கேட்டாங்களே, காசு வாங்கிட்டு திங்க் பேர் என்ன யூடியூப் என்ன இங்கே பார்த்தீங்க, இவர் வந்த உடனே பையாவை கூப்பிட்டு பெருக்குவோம் அப்படின்ற மாதிரி. சத்தியமாக அந்த மாதிரி இன்னி வரையும் அவரோ நானோ அந்த மாதிரி பேசுனதே கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு அதுவும் எல்லாரும் பாராட்டிட்டு என்கிட்ட இருக்கவங்க எல்லாருமே சூப்பர் வேற லெவல் அப்படிலாம் இல்லை, இது நல்லா இருக்குது ஆனால் இது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் கற்றுக்கிறதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்கன்றதுனால எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இஸ் பின் லைக் அ பிரதர் உண்மையிலே. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா ஒரு எல்லாரும் போர்ட்ஃபோலியோ வச்சு சுற்றுவாங்கல்ல நிறைய பேர், அந்த மாதிரி நான் ஒரு 10 நாங்கள் 2 பேர் தான் அந்த இது எக்ஸிக்யூட் பண்ணி 10 நிமிஷம் ஒரே ஒரு ஃபுட்டேஜில் மியூசிக் இல்லை, ஐ மீன் வேறு ஃபுட்டேஜ், அதான் ஃபுட்டேஜ்ன்ட்டேன், ஃபுட்டேஜ் அதை நான் வந்து காட்டுறேன். அதை காட்டிட்டு அதை ஒரு போட்ட ட்வீட்லேருந்து தலையெழுத்தே மாறிச்சு. அதாவது இந்த படம் ஒரு சின்ன படம், அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அட்ரஸ் கிடச்சிது. இது இன்னைக்கு இங்கே வரும்போது ஐ ஃபீல் ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் அந்த மாதிரி. இதுவே எனக்கு போதும். அதுதான் உள்ள வந்தோன்னே பிரசாந்தனை பார்த்து நான் சொன்னேன், எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே ப்ரொமோஷன்ஸை வந்து. ஆமாம், ஏன்னா நாளைக்கு வந்துட்டு அவ்வளோதான், இன்னையோட ப்ரொமோஷன் முடியுது. இன்னையோட இவர் ஆரம்பிச்சாரு, இவரே அந்த ப்ரொமோஷன் முடியாது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா உண்மையாக அவர் சொன்ன மாதிரி அவர் வந்து பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. அவர் கூப்பிட்டாரு, வந்தாங்க, அது ஒரு ப்ரீமியரில் பார்த்துட்டு அனந்த் கூப்பிட்டு வந்துட்டு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சிட்டு மறுநாள் காலை எழுந்துக்கும் போது அந்த ட்வீட்டை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் போட்ட ஒரு ட்வீட்டு எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் தீயா பரவுமோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் தீயா பரவி எங்கெங்கெல்லாம் காலம் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். ஆமாம், என்ன இப்படி ஒரு படம் இருக்குதா, என்ன படம் சொல்லுங்க, யார் என்ன, நான்லாம் ஷாக் ஆகிட்டேன். என்ன இவர் ட்வீட் போட்டிருக்காரு என்னன்னு. அங்கே இவர் போட்ட ட்வீட்டுக்கு அப்புறமா ஒரு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணோம். அதுவும் ஆகஸ்ட் மாதம் தான் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஷிப் வீக்கில் தான் பண்ணோம். அதை பண்ண சிவகார்த்திகேயன் நான் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி இதே ஆகஸ்ட்டில் தான் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாமே ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு. இது அகைன் நான் சொல்கிறேன், இது வந்து ஒருத்தரோ அப்படி இல்லை, இது படமே அப்படி கிடையாது. எப்படின்னா அப்பப்போ ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். என்ன நடக்குன்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அப்படியே மேலே வருவாங்க. இது விபிஎன் இருந்தப்போ அவங்க பெஞ்ச் ஒன்று நடந்தது. அவர் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவன் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அப்போ ஒரு மீட்டர்லேருந்து அப்படியே எந்திரிச்சாங்க. இப்போ லோகேஷ் பாருங்கள், ஒரு மீட்ரு ஒரு 20 பேர் சேர்ந்து எந்திரிக்கிறாங்க மேலே. வேறு பக்கம் போய் பிரிஞ்சு வேறு மாறுறாங்க.
இந்த படம் ஜெயிக்கிற தோக்குறதுலாம் ரெண்டாவதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்துட்டீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பர்டீஸ். இப்போ அவர் எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஆக்டர், டைரக்டர், ஃபோட்டோகிராஃபி, நாளைக்கு டிஓபி ஆனாலும் இருக்கும் அப்படி. ஸோ நாளைக்கு அங்கே ஃபகத் ஃபாசிலான்னு இப்போ அப்படி தெரியாது, நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாம் இப்படி தான் ஆரம்பிச்சது. நம்ம அன்றைக்கி விஜய் சேதுபதி வந்து நாளை இயக்குனரில் உட்காந்துருக்கிறப்போ, பாபி சிம்மா எல்லாம் உட்காந்துருக்கிறப்போ என்னடா அது அப்படின்ட்டு இருந்தது. அது திருப்பி 10 வருஷம் கழிச்சு பார்க்குறப்போ என்னடா இவ்வளோ பேர் ஒரே படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேலை செஞ்சுருக்காங்கடா அப்படின்னு ஒரு பக்குன்னு இருக்கும். 4 நேஷனல் அவார்டு இருக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம். அது பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் ப்ரோ. ஸோ அந்த தொடக்கம் தான் இங்கே பார்க்குறேன். இது ஜெயிக்குது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே ஜெயிச்சிட்டிங்க நீங்கள். ஏன்னா ஒரு பெரிய டீமுங்க. இது என்றைக்குமே ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டீங்க. பட் இன்னொன்று நீங்கள் பண்ணுற ஒர்க்கை நீங்கள் அதை சொல்லுங்கள், காசு கொடுத்தா வராது. ஸோ இதில் என் பங்கு என்ன, நான் ஒரு கருவி, அவ்வளோதான். நீ எப்படி சொல்கிறியோ அதே தான் நானும். நமக்கு ஒரு கருவி. நான் சொல்கிறனால எந்த படமும் ஓடாது அதெல்லாம் கிடையாது. படத்தில் மெரிட் இருக்கிறங்காட்டிக்கு தான். இப்போ சிவகார்த்தி என்ன ட்வீட் போடுறாரு அப்படின்னா மெரிட்டோடு தான் எல்லோரும் பார்த்துருக்காங்க, கிளிம்சஸ் பார்த்துருக்காங்க. இப்போ தனுஷாருன்னா அவர் மெரிட்டை பார்த்துட்டு தான் உள்ளே வராங்க. ஸோ அப்போது நீங்கள் வேலை செஞ்சுருக்கிறீங்க, அவ்வளோதான். இல்லைண்ணா அதான் இப்போ ஒரு நிறைய பெரிய படங்களுக்கு நிறைய பப்ளிக் மத்தியில் என்ன கருத்து இருக்குன்னா இந்த மாதிரி இன்னும் பெய்டு அதெல்லாம் இருக்கும். ஆனால் நிறைய எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு இந்த மாதிரி உண்மையான சில ரிவ்யூஸ் தான் மக்களை கொண்டு போய் தேட்டரில் பார்க்க வைக்கும். ஏன்னா பெரிய பெரிய ஷோஸோ இல்லை பெரிய ஓப்பனிங்கோலாம் இருக்காது. மெதுவாக எல்லோரும் சொல்கிற வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு 10 பேர் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு 2 பேர் சொல்லி அந்த மாதிரி தான் இந்த படங்கள்லாம் ஜெயிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. அதை தாண்டி அதான் நான் சொல்கிறேன்னா இங்கே இப்போ விஜயன் இருக்காருன்னா அவர் வந்துட்டு நடிக்க மட்டும் செய்யலை, டைலாக்லேருந்து எல்லாமே இந்த படத்துக்கு நான் கிரெடிட் ஒரு வேளை தவறி நான் என் வாழ்க்கையில் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் என்னென்னா இந்த படத்துக்கு சக்ஸஸுக்கு நான் கிரெடிட் எடுத்துக்கிட்டேன்னா என்னை விட கேவலமான ஒருத்தன் எவனுமே கிடையாது. இந்த ஒரு வேளை தப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நான் கண்டிப்பாக கிரெடிட் எடுத்துக்கணும். ஆனால் நல்லதுன்னு ஏதாவது இருந்ததுன்னா இது எல்லாமே இவங்களுக்கு தான். ரொம்ப 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 நன்றி தலை. எங்கள் எல்லாரோட சார்பாக டார்லிங் ப்ரோ உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஃபார் எவ்ரி. இல்லை எனக்கு என்னென்னா ஐ பிலாங் டு அ டீம் அப்படிங்கிறதா எனக்கு. இது இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படிங்கிறத விட நாம் ஒரு யங்ஸ்டர் ஒரு கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறது ஒரு இல்லை எனக்கு சூப்பருங்க. நீங்கள் எல்லாம் வளர்றதை பார்க்கும்போது எனக்கு அது ஹாப்பியாக இருக்கும். இப்போ நாளைக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் ஆகும்போது நமக்கு ஒவ்வொரு தடவை வின் பண்ண. ஏன்னா சிவகார்த்தியை நான் பார்த்துருக்கேன் 2011 அப்படியே ஜம்ப் ஆக இப்போ கவினை பார்க்குறோம் ஜம்ப் ஆகிறாரு சூப்பரில் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டில் வளருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மீசை முறுக்கில் அவர் பார்க்குறப்போ அப்போ தான் ஆரம்பிக்கிறாரு அவர். இன்னைக்கு அவர் ஒன் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்ட் எடிட்டர்ஸ், அவர் ஒரு ப்ராமினென்ட் எடிட்டர்ஸ். 100 crore கிளப்ல இருக்காரு. ஐயா நான் சொல்லவா அதை பற்றி? 100 crore கிளப்லாம் சும்மாவா? உண்மை. ஏன் ஃபென்னருக்கு ஒரு தடவை பெரிய கைத்தறி கொடு ரொம்ப. ஸோ தேங்க்யூ ஆல், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இதில் கண்டிப்பாக வந்து ஒரு 30 நிமிஷம் வராது. ஐயா நீங்கள் சொல்ல லாஸ்ட்டில் பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் சொல்லுவாங்கல்ல, பார்த்துக்குங்க உங்கள் சன் அவ்வளோதான், பேசுகிற எதுவும் வராது, உங்கள் திருப்திக்கு தான். இல்லை நான் அது பெண்ணிகிட்ட தான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்போ வராது, இதுக்கு மேலே எங்கள் டார்லிங் வைக்காது எங்களை. இல்லை ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. ரொம்ப ஜாலியாக சீர்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷனு. நிறைய உண்மைகள் வெளியே வருது. படம் 1-2 நாளாக ரிலீஸ் ஆகிடும், அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு அப்புறம் இன்னொருத்தர் கூட நான் ராஜேஷுக்கு மட்டும் அவனை நான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் எங்களோட ப்ரெஸ் மீட்டு. இதுதான் எங்களோட ப்ரெஸ் மீட்டு. இல்லை இதெல்லாம் சொல்கிறேன் ப்ரோ, இது ஒரு ஸ்டார்ட்டு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் சேர்ந்து மேஜிக் பண்ணுவீங்க. இப்போ படங்கள் விட்டுருங்க, நீங்கள் இந்த காம்பினேஷன் இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல ப்ரோ, எங்கேயோ கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நான் ராஜேஷையே மெயினாக சொல்கிறேன். எப்படின்னா ப்ரொடக்ஷன் சைடில் வந்து அவன் பார்த்துக்கிட்டது வந்து ஒரு டெபியூவான ஆள் வந்து அவ்வளோ. நான் ஏதோ கொஞ்சம் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கனால நான் சொல்கிறேன். இது ராஜேஷ். ஸோ இந்த படத்தோடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் வந்துட்டு கோ டைரக்டர். இந்த படமே ஒத்தால தோலில் சவுண்ட் சுற்றுறது இவன் தான். நான்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த பிறகு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு லைஃப்பில் கிடச்சாங்கன்னா தே கேன் கோ டு என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு ஒரு வியாதி இருக்குது, நான் கொஞ்சம் பதட்டமாகிடுவேன். இவன் வந்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மீட்டரில் இருப்பான். உண்மையிலேயே அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாங்களே தட்டி விடு மச்சான் பார்த்துக்கலான்றது இவன் தான். உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. அனந்த பற்றி சொல்லுங்க. அனந்த பற்றி ஹெவியாக 2 நிமிஷம் பேசுங்க. நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்காட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுருந்துருக்கோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே அனுபவத்தில் தான் கிடச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில்
படப்பட தான் கற்றுப்போம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுட்டு இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இது வெறும் வந்து தொழில் ரீதியாக மட்டும் இல்லாமல் நண்பர்களாக எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அண்ணன்லேருந்து தம்பியிலேருந்து மாமா மச்சான்லேருந்து இதோ அண்ணன் சொல்லுவார் எப்பவுமே டார்லிங் அப்படின்ற வரைக்கும் இப்போ வரைக்கும் இப்போ இவ்வளோ தூரம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்துட்ருக்கோன்னா அதுக்கு இந்த படம் தான் முழுக்க காரணம். இந்த படம் தான் எங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்த்துருக்குன்னு சொல்லியிருக்கலாமே. அதுதான் இந்த படம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு ரொம்ப பெருசாக வந்து சேர்ந்துருக்கும். ஒருத்தனாக இருந்து ஒரு கூட்டமாக இருக்குன்னா அதுதான் அந்த நண்பன் ஒருவன் வந்துட்டு இருக்கு. ஜெகன் வந்துட்டு இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ஷன் டீமில் A to Z எல்லாமே. இல்லை என்ன ஒரு நல்ல விஷயம்னா நான் சொல்கிறேன், ஏன்னா இவங்க வந்துட்டு இதுதான் என்ன கேட்டாங்கன்னா என்கிட்ட, சரி நீ புதுசு டேரக்டரு, உன் கூட இருக்கவங்களாம் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே? இல்லை எல்லாருமே புதுசு. ஏன்னா எங்களுக்கு எதுவுமே ரூலே இல்லை. நான் இவன்கிட்ட சொல்லுவேன் இது வேணும் அப்படின்னா பாவங்க பண்ணுவோம், இதை இவங்கள்ட்ட வேணும் வாங்க பண்ணுவோம் அப்படின்னு எல்லாமே. என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? எதுவுமே பண்ணாமல் இல்லை. அதான் ஜெரோம் இந்த படத்தில் வந்துட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய இவர் தான் வந்துட்டு ஃபுல் அண்ட் இவருக்கு தான் கோ டைரக்டர். ஸோ வந்து அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பை எடுத்துக்கிட்டு எனக்கு வந்துட்டு அந்த கமாண்ட் ஓவர் த அதர் டெக்னீஷியன்ஸ் எனக்கு நான் அதில் எடுத்துக்க மாட்டேன். அந்த கமாண்ட் அவருக்கு இருக்குது. ஸோ அதுதான் அவர் தான் அவர் பேசட்டும். கமாண்டரில் இல்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ண படம் இதுதான் NOIP. அதில்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏன்னா முன்னாடி சில ஒர்க்ஸ்லாம் பண்ணிக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அதில் தப்புகள் நிறையா பண்ணோம். ஸ்டில் நல்லபடியாக ஒர்க் பண்ணி படத்தை முடிச்சிட்டோம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். நான் ஏன்னா இந்த படத்தில் A to Z ஒர்க் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன். அதனால் இந்த படம் எனக்கு எப்போவுமே லைஃப் ஃபுல்லாக பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தமிழை பற்றி நீங்கள் சில வார்த்தைகள் பேசிடுங்க. ஆமாம், அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. DOP தமிழ் வந்துட்டு என் காலேஜ் கிளாஸ்மேட்டு லேலாவில் தான். ஸோ வந்துட்டு அவனுக்கும் தான் முதல் படம். ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து செட்டில் அவன் தான் டேரக்டராக நீ டேரக்டரான்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அதே தான் நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால அந்த ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு. ஏன் தலை நிஜமா அப்படியா? இல்லை ஆமாம். ஏன்னா அவங்க 2 பேரும் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அவங்களாம் 3rd இயர். ஸோ பார்த்துருக்கேன். ஸோ அவங்க நல்ல பாண்டு தான். ஆனால் இவர் பேச்சு அவர் கேட்க மாட்டார், அவர் பேச்சு இவர் கேட்க மாட்டார். ஆனால் எப்படி அவங்க 2 பேரும் 15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஐயோ ஐயோ திரும்பி என்கிட்ட கேட்குறீங்க இவங்க எல்லாரும் நான் தான் பேசுகிறேன் அப்படின்வாங்க. அவங்களுக்கு இல்லை அதான். ஸோ வந்துட்டு அவன் லைக் சூப்பரான ஒரு ஒர்க்கு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி இல்லை காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஒரு, ஏன்னா அவன் அதுக்கு ஒரு கேரக்டருக்கு ஒரு டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணி அவனும் ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீமாகவே அதான்ண்ணா, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸுக்காக படம் பண்ணது தான் இந்த படமே. ஸோ வந்துட்டு என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா இதுதான் அவங்க டேரக்ஷன் டீமுக்கு முதல் படமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவங்க தனியாக வந்துட்டு நிறைய மியூசிக் வீடியோஸ் எடுக்கிறாங்க. நான் ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கேன், பிரவீன் ஒன்று பண்ணியிருக்கான். ஸோ எல்லாருமே தனியாக இந்த படத்துலேருந்து எப்படி வந்துட்டு 5 ஹீரோஸ் அடுத்து வந்தாங்களோ அந்த மாதிரி டேரக்டர்ஸுமே உருவாயிட்டாங்க. நான் இந்த டீமில் வந்து இவங்க எல்லாருமே இந்த டீமுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். பட் இந்த டீமில் இருக்க அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் 2-3 பேர்ட்ட நான் ஒர்க் பண்ணிட்டேன். காசிஃப் ப்ரோ கூடயும் ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த டீம் கூட இருக்கே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட மியூசிக் ஆல்பம் இவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பைலட் அவர் கூட பண்ணியிருக்கேன். இவன் கோரியோ பண்ணியிருக்கான் என்னோட சாங்ஸுக்கு. விஜயனா ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, பட் அது பண்ண முடியல. பட் ஃபியூச்சரில் திருப்பி விஜயனா கூட ஒர்க் பண்ணுவோம். அவர் வந்து என்னோட சாங்க்கு DOP-யாக ஒர்க் பண்ணியிருக்காரு. காஷி ப்ரோ சாங் எனக்காக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டீம் கூடயே நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். வெண்ணி நான் எடிட் பண்ணுறதா இருந்துச்சு, ஆனால் பண்ண மாட்டேன்டா உனக்கு அப்படின்ட்டாரு. எனக்கு சேர்த்தா சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். பேட்டி வரும் வேண்டாம் உனக்கு கிடையாதுடா. ஸோ அந்த மாதிரி வளர்ந்து வரும் இயக்குனர்கள் நீங்களாம் படம் பண்ணீங்கன்னா எங்களை வாய்ப்பு கொடுத்துருங்க ப்ரோ. வாய்ப்பு கொடுக்கட்டும் ப்ரோ. எனக்கு தேங்க்யூ. இது எனக்கு தெரிலங்க, செம்ம ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. அவ்வளோதான். போஸ்ட் ரிலீஸ் கண்டிப்பாக பேசுவோம். எந்தெந்த என்ன கூப்பிடாதீங்க. இல்லை அப்புறம் கூப்பிட்டு அப்புறம் இப்படி சொல்லுவாங்க நீ பேசாதரா அப்படின்னு. நீங்கள் தனியாக நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் எபிசோடு போட்டு பாட்காஸ்ட் போட்டு ஒவ்வொரு சீனும் எப்படி எடுத்தீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் அதை கேட்குறோம். நான் அந்த ஷோக்கு வரல. இல்லை நான் வேணா ஒன்று பண்ணுறேன். ஒரு சீனும் அவர் எடுக்கும்போது நாங்களும் என்ன பண்ணோன்னு சொல்கிறேன். சரி, ஆகஸ்ட் 2 வாழ்த்துக்கள். ஜெயிக்கிட்டீங்க, பெருசாக ஜெயிப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்கிறது? ஓகே.